Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் ஆஸ்டின் தமிழ் சபையின் சார்பாகவும் உங்களை அன்போடு இந்த மாலை வேளையில வரவேற்கிறேன். இன்றைக்கு விசேஷமான ஆராதனை, கம்யூனியன் சர்வீஸ். கர்த்தருடைய விருதுக்கு நாம் வருகிற ஒவ்வொரு நாளும் அது ஒரு மிக விசேஷித்த ஒரு நாள். அவர் நமக்காய் பாடுபட்டார், அவர் நமக்காய் அடிக்கப்பட்டார், தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவினார். He washed us by his own blood. He gave his own life to redeem us. Bible says we were dead in our trespasses. நாம் பாவத்திற்கு மரித்தவர்களாய் இருந்தோம். We were dead. We were corpses. அவர் நமக்கு ஜீவனை கொடுத்தார். ஆமென். இந்த நாளிலே as we come to the service, அந்த ஒரு உணர்வோடு, அப்பா நான் மரித்திருந்தேன், I was dead and I came alive because you gave your spirit in me. அந்த ஒரு இருதயத்தோடு இந்த ஆராதனை முழுவதும் நாம் ஆராதிக்கிற வேளையிலும் சரி, ஜெபத்தின் வேளையிலும் சரி, அந்த ஒரு சிலுவையை நினைத்தவர்களாய், நமக்காய் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரை நினைத்தவர்களாய், அவர் மேல் நம்முடைய கண்களை வைத்தவர்களாய் இந்த ஆராதனையில நாம் எல்லாரும் பங்கு கொள்வோம். இப்போ we'll just have the opening prayer by the brother. ஆண்டவரை உமக்கு ஸ்தோத்திரிக்கப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரப்பா. இந்த மாலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரிக்கப்பா, நன்றியோடு துதிக்கிறோமே ஆண்டவரப்பா. ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கிற தேவனை உமக்கு ஸ்தோத்திரிக்கப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்திலே அப்பா நாங்கள் ஆண்டவரை அப்பா உம்முடைய நாமத்திலே ஆண்டவரை அப்பா நாங்கள் கூடியிருக்கிறோம் அப்பா. இந்த நேரத்திலே ஆண்டவரை உமக்கு ஸ்தோத்திரப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரப்பா. இந்த ஃபுல் ஆண்டவரப்பா இந்த வொர்ஷிப் வேலையிலும், இந்த மெசேஜ் வேலையிலும் ஆண்டவரப்பா, இந்த கம்யூனியன் சர்வீஸ் வேலையிலும் ஆண்டவரப்பா உம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும் ஆண்டவரப்பா. ஆவியானவரை இந்த இடத்துல எப்ப நீர் இறங்கி வாரும் ஆண்டவரப்பா, ஸ்தோத்திரப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரப்பா. பர்டிகுலர் மெசேஜ் வேலையிலே ஆண்டவரை அப்பா நாங்கள் ஆண்டவரப்பா நீர் ஆண்டவரப்பா எங்களுக்கு என்ன சொல்லவிருக்கிறீர்களோ அதை நீங்கள் எங்களுக்கு ஆண்டவரை உணர்த்தியெல்லாம் ஆண்டவரப்பா, ஸ்தோத்திரிக்கப்பா, நன்றியோடு துதிக்கிறப்பா. அதன் மூலம் எங்கள் வழிகளை செம்மைப்படுத்தும் ஆண்டவரப்பா, ஸ்தோத்திரிக்க ஆண்டவரப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரப்பா. இந்த நேரத்திலே ஆண்டவரே அப்பா முழு நேரத்தையும் எங்களுக்குள்ள எல்லா டிஸ்ட்ராக்ஷனையும் எடுத்து போடுறோம்ப்பா. இதை முழு நேரத்தையும் ஆடுறப்பா 100% உமக்கு சப்மிட் பண்ணி ஆடுறப்பா. நாங்கள் ஆடுறப்பா முழுவதும் இந்த நேரத்தை நல்லபடியாக முடிக்கிறப்பா. ஸ்தோத்திரிக்கப்பா, நான் எல்லா துதியும் மகிமை எல்லாம் ஒகே உரியப்பா. ஆமென். அப்படி எழுதி இருக்கலாம். ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். ஒரு புதிய பாடல் பாடுவோம். ஸ்தோத்தரிப்பேன் நான் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான், ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் என்று சொல்லி எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமா பாடும். நம்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான், செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான், ஆராய்ந்து
கரங்களை தட்டி hallelujah. Oh, we welcome you in this place, oh God. We welcome you, Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே உலாவுகிறவரே, ஏழு குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவினவரே, சபைகளின் நடுவிலே உலாவுகிறவரே, மனுஷரின் நடுவிலே வாசம் பண்ணுகிறவரே, எங்கள் தேவாதி தேவனானவரே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம் டாடி, வணங்குகிறோம் அப்பா. ஓ மகிமை செலுத்துகிறோம், மகிமை மகிமை மகிமை. பொழுது அந்த சிங்கங்களின் வாயிலிருந்து தப்புவித்த உன்னத தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். அன்று சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்ற 3 யூத வாலிபர்கள் தேவன் மேல் ஒரு நேசமும் வைராக்கியமும் கொண்டபடியினார் ராஜா நிறுத்தின பொற்சிலையை வணங்க மாட்டோம் என்று சொல்லி வைராக்கியம் பாராட்டி அக்கினி சூளையில் அவர்கள் போடப்பட்ட பொழுதும் 4வது நபராக தேவனை இறங்கி வந்தார் அல்லவா. இன்று நீங்கள் எந்த சூழலில் கடந்து சென்றாலும் பிரியமானவர்களே, உங்கள் மத்தியில் தேவன் உலாவுகிறார், உங்கள் மத்தியில் இருக்கிறார், உங்களுக்கு பலன் கொடுக்கிறார், உங்களை சத்துவத்தினால் நிரப்புகிறார். ஆகவே நாம் கலங்க வேண்டாம். தானியேலின் தேவன் நம்மோடு கூட உண்டு. சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோவின் தேவன் நம்மோடு கூட உண்டு. இன்று எந்த சூழ்நிலையை கண்டும் நாம் பயப்பட வேண்டாம். விசுவாசத்தோடு இந்த பாடலை நாம் பாடுவோமா? நம்மை தூக்கி எடுத்தாரே, குழியிலிருந்து தூக்கி எடுத்தாரே, உன்னதத்தில் வைத்தாரே, சிங்கங்களுடைய வாய்களுக்கு நாம் பயப்படாமல் இருப்போமாக. தேவாதி தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய வாய்களை துதியினால நிரப்புகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இன்று நம்முடைய வாய்களை திறந்து தேவனை துதிப்போமா? அவருடைய பிரசன்னத்தினால நிரம்பி இந்த பாடலை பாடுவோம். அவரினோட அமர்ந்திருந்தார், சுட்டரிக்கும் அக்கினியில்
பக்கத்துல இடது பக்கத்திலும் நமக்கு முன்பாகவும் பின்பாகவும் நம்முடைய தேவ தூதர்களுக்கு நம்மை தாங்கிக் கொள்ளும்படி அவர் கட்டளையிட்டு இருக்கிறார். நம்முடைய கால்கள் பாதங்களில் இடராதபடிக்கு அவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மனிதர்கள் ஒருவேளை நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் ஒருவேளை நம்மளை தூக்கி அக்கினி சூளையில போடணும்னு நினைத்தாங்க, கர்த்தர் நம்மை தனியே இருக்க விட மாட்டார். அவன் நம்மோடு இருக்கிறவன், நம்மோடு கூட உலாவுகிறவன். ஹல்லேலூயா. நீ கைவிடப்பட்ட சூழ்நிலைக்கு வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றார், ஒரு உண்மையை நீங்க தெரிந்து கொள்ளணும். The truth. பிசாசு பொய்யை நம்முடைய இதயத்தில் விதைப்பான். நீ தனியா இருக்கிற, you are going through this situation all alone. இந்த சூழ்நிலை உனக்கு மாத்திரம் தான் பிசாசு சொல்லுவான், வேற யாருக்கும் இந்த சூழ்நிலை இல்லை. உனக்கு இருக்கிற வேலை கொடு, நீ மாத்திரம் தான் சுமக்கிறேன்னு பிசாசு சொல்லுவான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ எந்த சூழ்நிலை நடந்தாலும் நான் உன்னோடு இருக்கிறேன். உன்னை என் கரம் தாங்கி கொண்டிருக்கிறேன், உன்னை என் உள்ள கைகளில் வரைந்திருக்கிறேன். Nothing happens without his knowledge or without his purpose. அவருடைய நோக்கம் முகாந்திரம் இல்லாம என் வாழ்க்கையில ஒன்றும் நடப்பதில்லை. எல்லாம் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர், அவரிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடந்தே இருக்கிறது. ரோமர் 8:28 வாசிக்கிறோம் அல்லவா? Everything that happens in the life of a person who loves him, it is to give glory to him. அன்றைக்கு லாசரு மரித்தவனாய் இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், இது என்னுடைய மகிமை வெளிப்படும்படிக்காக, that my glory shall be revealed through him. உன் சூழ்நிலை எப்பேற்பட்டதா இருக்கலாம் my dear friend, எல்லாம் முடிந்து போனதை போல இங்க வந்திருக்கலாம். Everything is lost, my dreams are lost அப்படி சொல்லலாம். ஆண்டவர் சொல்றாரு, மரித்து போன லாசருவை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் பயன்படுத்தினார். அதே யோவான்ல லூக்கால வாசி பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு, அவன் நிமித்தமாய் அநேகர் இயேசுவை தேடி வந்தார்கள். எருசலேமில் உன் வாழ்க்கையை தலைகீழாய் கர்த்தரால் மாற்ற முடியும். Just as one touch. கிறிஸ்துவனுடைய ஒரு தொடுதல் உன் வாழ்க்கையில் இருக்குமான, if he can touch you this evening, உன் வாழ்க்கையை தேவனிடத்தில் அர்ப்பணிப்பாங்க. If you could give your life to him, ஆண்டவரே ஒன்றுமில்லாத இந்த வாழ்க்கையில, nothing is left in me, என் வாழ்க்கையில ஒன்றும் மீதம் இல்லை, will you not bless me? என்னை ஒரு பேசை தொட மாட்டீரா? இந்த உடைந்து போன பாத்திரத்தை எடுத்து உமக்காய் பயன்படுத்த மாட்டீரா? ஒருவருக்கும் பிரயோஜனமற்ற ஒரு வாழ்க்கையை உடைய கரத்தில் எடுத்துக்கொள்ள மாட்டீரா? ஆண்டவர் பார்த்து கேட்பீங்களா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள தேவனாயிருக்கிறார். சிறியவனை எளியவனையும் குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவனாக அவர் நினைத்தார். இல்லாதவைகளை இருக்கிறவை போக அழைக்கிறவரை, ஆடு மேய்க்கிற தாவீதை அரண்மனையில உயரத்துல உட்கார வைத்த என் தேவன், அன்றைக்கு நாத்தான் மூலம் அந்த தாவீதுக்கு அவனுக்குள்ள எல்லா ப்ராமிசஸும் சொல்லி ஆண்டவர் நினைவுபடுத்துகிறார். உன்னுடைய மகன் அரண்மனையில உட்காருவான், ராஜ்யபாரத்துல உட்காருவான் என்று சொல்லி எல்லாம் முடித்த பிறகு தாவீது அவருடைய பிரசனத்துக்கு முன்பாக போய் சொல்றான், ஆண்டவரே நான் எம்மாத்திரம்பா தேவரே, அப்பா நாங்க எம்மாத்திரம் ஆண்டவரே, நாங்களும் எங்கள் குடும்பமும் எம்மாத்திரம் ஆண்டவரே, ஒன்றுமில்லாமையில எங்களை உயர்த்துவதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே, இதுவரை நம்ம ஒவ்வொருத்தரையும் நடத்தினதற்கு நம் தேவன் கரம் பிடித்து நடத்தினதற்கு அந்த பூர்வத்தை ஒவ்வொன்றையும் நினைத்து பார்ப்போம். ஆண்டவரே நாங்கள் எம்மாத்திரம்ப்பா, நாங்கள் எங்கேயோ போயிருக்கணும்ப்பா. எவ்வளவு ஆக்சிடென்ட்ஸ் நம்முடைய வழிகளில் வந்தது, எவ்வளவு இன்னல் துன்பங்கள் வந்தது, நம்மை கரம் பிடித்து உயர்த்தின அந்த தேவனுடைய கிருபை, அதை நினைத்து பார்த்த ஆண்டவரே நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே, நித்தம் நித்தம் நடத்துவதற்கு அப்பா ஒன்றுமில்லாம எங்களை உயர்த்தினீரேப்பா. அந்த கிருபை போதும் ஆண்டவரே, அதை நினைவு கூர்ந்து அதை பிடி
அந்த கிருபை எனக்கு போதும் Father. That is enough, Master. Who am I, Master? இருந்தமை உயர்த்தீரு உம்மன்பை நினைக்கையிலே உள்ளம் நன்றியால் நிறைந்தே இருந்தமை உயர்த்தினே உம்மன்பை நினைக்கையிலே நீர் எங்களை நேசிக்க ஓ நீரே
எல்லாவற்றையும் சுமந்துட்டு வரல, ஒண்ணும் இல்லாம இல்லை வந்தோம். ஆனா கர்த்தர் எவ்வளவாய் ஆசீர்வதித்திருக்கிறார். நல்ல வேலையை தந்திருக்கிறார், நல்ல சுகத்தை தந்திருக்கிறார். பாருங்க, எத்தனை பேர் அமெரிக்காவில் நம்ம பேசும்போது வியாதியஸ்தர்களா இருக்கிறவர்களை நம்ம பற்றி கேள்விப்படுகிறோம், சபையில பார்க்கிறோம். கர்த்தர் உங்களுக்கு ஜீவனை தந்திருக்கிறார், பலனை தந்திருக்கிறார். எதற்காக? அவருடைய சுவிசேஷத்தை பறைசாற்றும்படிக்காக. To proclaim his gospel. என்னை ரட்சித்த ஆண்டவர் உன்னையும் ரட்சிப்பார்னு சொல்றதுக்கு வாய் வரணும். அதற்காக தான் ஜீவனை தந்திருக்கிறார். சாப்பிட்டு தூங்குறதுக்கு இல்லை. To proclaim his gospel. அதுதான் இன்னைக்கு நாம ப்ரோக்ளைம் பண்ண போறோம் திருவிருந்துல. To proclaim his salvation. கிறிஸ்து எனக்கு தந்த மீட்பை நான் இந்த உலகத்துக்கு எடுத்துரைக்க போகிறேன். ஒன்றுமில்லாமையில எங்களை தூக்கினீரப்பா, ஒன்றுமில்லாமையில எங்க குடும்பத்தை தூக்கி நிறுத்தினீர். வெட்கப்பட்ட இடத்துல கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் நிறுத்தினீர். லட்சைக்கு பதிலா எங்களுக்கு ஆண்டவரே எங்களுக்கு புகழை சேர்த்தீரப்பா. எங்கெல்லாம் வெட்கத்துல நாங்க நடந்தோமோ அங்கெல்லாம் கர்த்தருடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி எங்களை நிரப்பினீர். எங்க பாத்திரத்தை எண்ணெயால் நிரப்பினீர். ஓ, குறைவான சமயத்துல குறைவோடு இருந்த போது கர்த்தர் எங்களுடைய பாத்திரங்களை நிரப்பினீரப்பா. நிரப்பி வழிகிற ஆசீர்வாதமா எங்களை மாற்றினீர். ஓ, எங்களை மாற்றினீர். Ashamed of his gospel. அவரை குறித்து நான் வெட்கப்படுவேன். ஆனா ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை குறித்து அறிக்கையிடுவதற்கும் வெட்கப்படுவேன். ஒரு நாள் வரப்போகிறது, அவர் நம்மை குறித்து பேசுவதற்கு வெட்கப்படுவார். அந்த நாளுக்கு ஆண்டவரே நான் தகுதி உள்ளவனாய் மாறும்படி I will not be ashamed of the gospel of Jesus. and பவுல் சொன்னது போல ஆண்டவரே எங்களிடத்தில் இருக்கிற வெட்கங்களை எடுத்து போடுங்கப்பா. ஓ, ஒரு தைரியத்தை தாரும். பவுலுக்குள்ள பேதுருவுக்குள்ள இருந்த அந்த தைரியத்தை எங்களுக்குள்ள தாருமாப்பா. ஓ, தைரியத்தை தாரும் ஆண்டவரே. பாடுங்க. நான் சாட்சி கூறலன்னா என்னமா என் வாய் சும்மா இருக்காது ஆண்டவரே. அவரிடத்துல சொல்லுங்க, என் நீ சொன்ன நன்மைகளை, நீ செய்த நன்மைகளை சொல்லாமல் என் நாவு சும்மா இருக்க போகிறது இல்லை. நான் உண்மை குறித்து, நீ செய்த நன்மைகளை குறித்து, நீர் எனக்கு தந்த ரட்சிப்பை குறித்து, நீர் என் குடும்பத்தை தூக்கி நிறுத்தினதை குறித்து நான் சொல்லாமல் இருக்க போகிறது இல்லை. சொல்லுங்க,
என் சூழ்நிலை அப்படிப்பட்டதா இருக்கிறது. நடக்க முடியல டாடி, ஒரு பாடல் உண்டு, நடக்க முடியல, தாங்கிக் கொள்ளுங்க, என்னை ஏந்தி கொள்ளுங்க. என் சுய முயற்சியினால ஓட பார்த்தேன், என்னால முடியலப்பா. ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை தூக்கி சுமந்து கொண்டு போகிறேன். இஸ்ரவேலை அன்றைக்கு தூக்கி சுமந்தார். வனாந்திரத்துல பறந்து காக்கிற பட்சியை போல அவர் உனக்கு ஒரு தகப்பனாய், அவரை நான் தூக்கி சுமக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்றேன். ஆகவே நான் பயப்பட தேவையில்லை, நீங்க பயப்பட தேவையில்லை. அன்றைக்கு எவ்வளவு பாட்டு சொன்னேன், அதே ஆண்டவர் உங்களை பாட்டு சொல்றாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் மாத்திரமே. Do not be afraid, but only believe. அவர் மேல உங்களுடைய விசுவாசத்தை வைக்கிறீங்களா? அந்த மாலை வேளையில நான் உலகத்தின் எல்லாவற்றையும் முயற்சி செய்து பார்த்தேன், என் பணபலத்தால சாதிக்க பார்த்தேன், ஒன்றும் முடியல. You have come to a zero or vanity that you are saying, I am a zero, I am a nobody. God is saying, I can use you now. நான் உன்னை இப்போது பயன்படுத்த முடியும். ஏன் தான் நீ சொல்கிறான், நான் வெறுமையான பாத்திரம் என்று சொல்கிறேன், என்னால் ஒன்றும் முடியாது என்று சொல்கிறேன். ஆண்டோட 12 கரத்தை வானத்துக்கு நேரம் வேண்டி நான் மேல விசுவாசம் வைக்கிறேன்ப்பா. I trust in you alone. உம்மை உறுதியாய் பற்றிக் கொள்கிற மனதை உடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீ அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்கிறேன். I shall keep him in perfect peace. பூரண சமாதானத்தோடு உன் இதயத்தை இந்த மாலை வேளையில் ஆண்டவர் ஒரு சமாதானத்தினால நிரப்புகிறார். இருந்த பயங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி போடுகிறார். அவருடைய சமாதானம். இந்த உலகம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், அவ்வப்பொழுது இவ்வப்பொழுது அங்கங்கே சில காரியங்களினால சந்தோஷத்தை இந்த உலகம் கொடுக்கக்கூடும். ஆனால் பரிபூர்ண சமாதானத்தை வெள்ளிக்கிழமை மாலை ஒரு கிராஜுவேஷன்ல பேசும்போது சொன்ன நன்மையான ஈவுகள் மாத்திரம் கர்த்தரிடத்திலிருந்து வருவதில்லை. It's not just the good things, perfect things. பூரணமான காரியங்கள். For our life to be complete, for our life to be in perfection, அவரை தவிர except him there is no one. There is no one. நேற்று உபவாச ஜெபத்துல சங்கீதம் 78:37 தியானித்தோம். அவர்கள் இருதயம் அவரிடத்திலே நிலைவரப்படவில்லை, அவருடைய உடன்படிக்கைகளிலே அவர்கள் உண்மையாய் இருக்கவில்லை. You know, their heart was not steadfast with them, nor were they faithful in his covenant. பிரியமானவர்களே, as we gather together this evening to take part in the table, அவருடைய பந்தியில பங்கு பெற வந்திருக்கிற இந்த வேளையில நம்முடைய இருதயம் அவரிடத்தில் நிலைவரப்பட்டிருக்கிறதா? Can we faithfully declare, you are the only God, there is no one but you in our lives? அப்படி அறிக்கை இடும்போது நம்முடைய வார்த்தையினாலும், only when we declare so in your word and in your life, you can take part in the table. அப்போதுதான் கர்த்தருடைய பந்தியில நாம் பங்கு கொள்ள முடியும். Everyone standing in the cattle stand, மாட்டு தொழுவத்திலே நிற்கிற எல்லாரும் ஆடு மாடுகள் அல்ல. அதே போல சபையிலே நிற்கிற எல்லாரும் கிறிஸ்துவர்கள் அல்ல. Not everyone in the church is a Christian. நாம் இன்று பாடினது போல, யார் அவருக்கு சாட்சியாய் எழுப்பி நிற்கிறார்களோ, யார் அவருடைய இரத்தத்தை குறித்து வெட்கப்படாது இருக்கிறார்களோ, யார் அவருடைய சிலுவையின் மேன்மையை குறித்து அறிந்து பவுல் அப்போஸ்தலன் சொன்னது போல அடிக்கப்பட்ட வண்ணமாகவே அவரை பிரசங்கிக்கிறோம். அதிலே வல்லமையும் பலனும் உண்டு, அதிலே சௌக்கியமும் ஆரோக்கியமும் உண்டு, எல்லாவற்றிற்கும் மேலாய் அதிலே ரட்சிப்பு உண்டு என்று யார் அறிக்கை இடுகிறார்களோ, வார்த்தையினாலும் வாழ்க்கையினாலும், they are the ones who take part in the table. இது சாதாரண பந்தி அல்ல. ஆராதனையின் ஆரம்பத்தில் நான் சொன்னது போல, every week when we come, this is what we proclaim.
ஒவ்வொரு வாரமும் நாம் வரும் பொழுது this is what we proclaim. We just mark the first Sunday to observe it. ஆனால் நாம் கூடி வருகிற ஒவ்வொரு வேளையிலும் நாம் அதை நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய இருதயத்துல அவரை குறித்து are we steadfast in him? நம்முடைய இருதயம் அவரிடத்துல, உன்னுடைய இருதயம் அவரிடத்துல நிலைவர பெற்றிருக்கிறதா? Are there idols of the world that you have created for yourself or myself? Sometimes they are physical idols, sometimes they are idols of our own making. எபேசு பட்டணத்திற்கு பவுல் சென்ற பொழுது அவர் சொல்லுகிறார், பட்டணம் முழுவதும் விக்கிரகங்களாய் இருக்கிறது. Whole city of Ephesus was filled with idols. Paul is grieved in his heart and he tells, I even saw an idol for an unknown God. For an unknown God. Is there an unknown God that you have in your life? It could be your work. It could be your family. It could be your own life in itself. Is there anything about Jesus Christ in your life and my life? ஆண்டவரே, என் இருதயம் உம்மிடத்திலே நிலைவர பெற்றிருக்கிறது. ஆண்டவரே, உம் சிலுவையை குறித்து நான் வெட்கமடைய மாட்டேன். ஆண்டவரே, சிங்க கெபியில என்னோடு அமர்ந்திருந்தவர், அக்கினி சூளையில என்னோடு நின்றவர், சிங்கங்களின் வாய்களை கட்டினவர், இந்த நாளிலும் சத்துருவை கட்டுகிறவர், எனக்கு எதிரான ஆயுதங்களை வாய்க்காதே பண்ணுகிறவர், என் கோலை உயர்த்துகிறவர், என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறவர் நீர் மாத்திரமே ராஜா, நீர் மாத்திரமே. உம்மை தவிர வேறே தேவன் எனக்கு இல்லை. I have no God but you, O Father God, Jesus Christ என்கிற அறிக்கை நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதா? அந்த விசுவாச அறிக்கை செய்கிறவர்கள் இந்த மத்தியில, இந்த நாளில நாம் கலந்து கொள்வோம். Brother Amal and Brother Joseph, if you could distribute the communion. இந்த சிலுவை காட்சியை நம்முடைய கண்கள் முன்னால் The table of the Lord is a culmination of grace and mercy, both coming together. Mercy that prevented us from receiving the punishment that we duly deserve. நமக்கு வேண்டிய தண்டனை தீர்ப்பை, நாம் தகுதிப்பட்டிருந்த தண்டனை தீர்ப்பை நமக்கு வராமல் காத்துக்கொண்டது அவருடைய இரக்கம். அவருடைய கிருபையோ ஒரே பேரான குமாரனை நமக்காய் பலியாய் சிலுவையில கொடுத்த அந்த அன்பு, அந்த அன்பை மறப்பேனோ? அந்த அன்பை மறக்க முடியுமா? A favor that we never deserved. We did not deserve the blood of the Son of God himself. We did not deserve it, yet he came, for he knew we can never ever reach God. தன்னுடைய குருதியினால அந்த வாசலை திறந்தவர், தன்னுடைய சரீரத்தினால அந்த திரைச்சிலையை கிழித்தவர். அவருடைய காட்சி, ஆணி கடாவப்பட்ட அவருடைய கரங்களும் கால்களும் சிரசும் ரத்தம் சொட்ட சொட்ட சிலுவையில இருக்கிற அந்த காட்சியை ஒரு விசை நினைத்து பாருங்கள். அதே தேவன் சொல்லுகிறார், நான் சீக்கிரமாய் வரப்போகிறேன். அல்லேலூயா, நான் சீக்கிரமாய் வருவேன். என்னை நேசிக்கிறவர்களே, என்னை அறிக்கை செய்கிறவர்களே, நான் என்னோடு கூட்டிச் செல்ல I will come again. ரோமர் 8:1 நமக்கு நிச்சயம் கொடுக்கிறது. For those who are in Christ there is no condemnation. கிறிஸ்துவுக்குள்ளா இருக்கிறவர்களுக்கு தண்டனை தீர்ப்பு என்பது இல்லை. பிரியமானவர்களே, அந்த நிச்சயம் உங்களுக்கு இருக்கிறதா? Do you have the assurance that you don't have the condemnation? Do you have the assurance that you have received the mercy and grace that he has given to you? அப்படி எடுத்தவர்கள் கரங்களில் இருக்கிற அந்த அப்பத்தை கொரிந்தியர் 11 பவுல் அப்போஸ்தலர் சபைக்கு எச்சரிக்கையாய் சொல்லுகிறார், ஆயத்தப்படாமல் அஜாக்கிரதையாய்
இதை உட்கொள்ளாதீங்க என்று எச்சரிக்கிறார். அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததுனால ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாகிறான் என்று சொல்கிறார். கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறிந்த நாம் நமக்காய் பிற்கப்பட்ட அந்த சரீரத்தை நினைவு கூர்ந்து அப்பத்துல நாம் பங்கு கொள்வோம். எல்லாரும் ஒரு குடும்பமாய் there is power in the blood. இரத்த கோட்டை என்பது நம்மேல் அடையாளமாய் வைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவர் சொன்னார், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அப்பத்திற்கும் சரி அந்த ரத்தத்திற்கும் சரி என்னை நினைவு கூறும்படி. If there is anything else that you are thinking at this moment, உங்களுடைய வாழ்க்கையில வேற எதையாவது நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா, அல்லது வேறு எதையாவது சார்ந்து கொண்டிருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய கரங்களில் இருப்பது வெறும் ஜூஸா இருக்கலாம், ஆனால் நாம் நினைவு கூறுகிறது நமக்காய் சிந்தப்பட்ட பரிசுத்த ரத்தம், உங்களுக்காகவும் எனக்காகவும் சிந்தப்பட்டது, நம்முடைய பாவங்களை மன்னித்தது, நம்மை தண்டனை தீர்ப்புக்கு நீங்களாக்கினது இந்த பரிசுத்த ரத்தம். அதை நினைவு கூர்ந்து அவர் பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்று சொன்னார். பிரியமானவர்களே, இந்த புதிய உடன்படிக்கைக்குள்ளே கடந்து வந்திருக்கிறீர்களா? கிறிஸ்துவின் குடும்பத்திற்குள்ளே கடந்து வந்திருக்கிறீர்களா? இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். அவரை நினைவு கூர்ந்து இந்த பானத்தில் ஒரு குடும்பமாய் நாம் பங்கு கொள்வோம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, கிருபையும் இரக்கமும் ஒன்று சேர்ந்த இந்த பந்திக்கு எங்களை நீர் அழைத்திருக்கிறீர் ஐயா. நாங்கள் என்று பாடினது போக ஆண்டவரே, நீர் எங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. While we were yet sinners, நாங்கள் பாவிகளாய் இருக்கையிலே நீர் எங்களை தேடி வந்தீர். எங்களை பார்த்து இகழ்ந்து பேசினவர்கள் பலர் ஆண்டவரே, கீழாய் பார்த்தவர்கள் பலர் ஆண்டவரே, நிந்தித்தவர்கள் பலர் ஆண்டவரே. ஆனால் நீர் எங்களை தூக்கி சுமந்தவர் ஆண்டவரே. யாமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய அப்பத்தையும் பானத்தையும் நாங்கள் பருகி இருக்கிறோம். உம்முடைய பந்திக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுடைய இருதயம் இன்னும் உம்மிலே நிலைவரப்படாதிருந்தால், எங்கள் எவருடைய இருதயமும் இன்னும் நிலைவரப்படாதிருந்தால், கர்த்தர் பரிசுத்த ஆவியினால அதை நீர் கை கொள்ளுவீராக. Captive, make every thoughts of our mind and heart captive in Christ, O Master. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் சிறைப்பிடிக்கும்படிக்காய் உம்முடைய கரத்தில் எங்களுடைய வாழ்க்கையை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் அமரலாம். In the Varthal announcement, we have a retreat coming up from August 29th to 30th to September 1st. So hopefully, I think you have got a mail. If anyone has not reached you, please contact Brother Joseph or Brother Mani, because I think this week we need to submit account. Please prepare for that. And in the birthdays and anniversaries, August 4th to August 10th. Anyone? Pastor will pray for you. You can come forward. Okay. If not, well, children are dismissed for Sunday school. நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமாய் மகளை ஆசீர்வதித்து நாம ஜெபிக்கலாம். இன்னும் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். எப்பயாவது ஜீவிதம் யாராவது ரொம்ப சேடா ஸ்மைல் பண்ணாம யாராவது பார்த்துருக்கீங்களா? எப்போவது the joy of the Lord is my strength இல்லையா? கர்த்தர் அந்த ஒரு மன மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி ஜீவிதாவும் சரி ஜோசப்பும் சரி சுவிசேஷத்தை குறித்ததான வாஞ்சையை அவங்க வாழ்க்கையில பார்க்கணும். எதை செய்தாலும் அவங்க வாழ்க்கையில கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படிக்கா எல்லாரும் ஒரு குடும்பமாய் அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கலாம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, அப்பா மகளுக்காய் ஜீவிதாவிற்காய் ஜெபிக்கிறோம். அந்த வேளையில தகப்பனே,
அப்பா the joy of the Lord is my strength and நெகேமியா சொன்னார். ஆண்டவரே, நெகேமியாவை சுற்றி சந்தோஷமாய் இல்லாது இருக்கிறதற்கு 1000 காரணங்கள் இருந்தது. There were 1000 reasons around Nehemiah not to be joyful, but for the God, his joy was in you. அதே போல ஆண்டவரே, அப்பா எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மை நேசிக்கிற இந்த மகளுடைய வாழ்க்கை புதிய ஒரு வருடத்தை நீர் ஆரம்பித்து கொடுத்திருக்கிறீர். புதியதொரு வருடத்தை நீர் துவக்கி கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொன்ன தாவீதை போல மகளுடைய வாழ்க்கையில உம்முடைய நன்மையும் கிருபையும் தொடரும்படிக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சுவிசேஷத்திற்கு சாட்சிகளாய் கணவனும் மனைவியுமாய் நிற்கிற இவர்கள் ஆண்டவரே ஒவ்வொரு நூலாய் இன்னும் இருக கட்டப்பட்ட ஆண்டவரே பிள்ளைகள் ஜாயின் ஜஸ்டின கர்த்தருடைய வழியில நடத்தி தகப்பனே ஒரு தேவனுக்கு சாட்சியுள்ள குடும்பமாய் எழும்பி நிற்க கர்த்தர் கிருபை கொடுங்க. கர்த்தருக்குள்ளாய் இவர்கள் படுகிற பிரயாசங்களை, அன்பின் பிரயாசங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அவை ஒரு நாளும் உம்முடைய பார்வையில விருதாவா இராத ஆண்டவரே. கர்த்தாவே, அதன் நன்மைகளை இந்த புதிய வருடத்துல கர்த்தர் நீர் பல மடங்காய் திருப்பி அவர்கள் வாழ்வில நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தினால் நிறைக்கும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் வழி நடத்துவீராக. கர்த்தருடைய கரத்தின் கருவியாய் மகளை நீர் பயன்படுத்தும். புதிய வருடத்துல புதிய எல்லைகளை காணவும், புதிய ஆத்துமாக்களை சம்பாதிக்கவும், அப்பா புதிய கிருபைகளை வரங்களை பெற்றுக்கொள்ளவும் மகளை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்துல ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹேப்பி பர்த்டே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துல மீண்டும் உங்களை அன்போடு இந்த மாலை வேளையில வரவேற்கிறேன். இந்த நாளிலே என்ன கர்த்தருடைய திருவிருந்து பந்தி நான் ஆரம்பத்துல சொன்னது போல anytime we come to the table it is a very very special time. Not that மற்ற வாரங்கள்ல மற்ற வேளைகளில நம்ம அதை பத்தி நினைக்கிறது இல்ல. மற்ற வேளைகள்ல வேற எதையோ கொண்டாடுறோம். முதல் வாரத்துல மட்டும் கர்த்தருடைய பந்திக்கு நாங்க வருவோம், அப்படி கிடையாது. கர்த்தருடைய பந்தி என்று ஒன்று இல்லாதிருந்தால் சபை அவசியமே இல்லை. சபை இருக்க வேண்டிய தேவையே இல்லை, இல்லையா? கர்த்தருடைய பந்தி என்று ஒவ்வொரு முறை நாம் கூடி வரும் பொழுதும் எனக்காய் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர், எனக்காய் சிந்தப்பட்ட ரத்தம், அதனாலே நான் மீட்கப்பட்டு அதனால இந்த இடத்துல நிற்க தகுதிப்பட்டிருக்கிறேன். ஏன்னா தேவ பிரசன்னம் இந்த இடத்துல இல்லை என்று நாம் நினைப்போம் என்றால் அப்ப நம்ம எல்லாம் சும்மா we are just whiling away. We are just whiling away our time. That's a waste. It's a waste of time. தேவ பிரசன்னத்துல நாம் நிற்க, தேவ பிரசன்னத்துல நாம் நிற்க நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறது அவருடைய பரிசுத்த ரத்தம். அதனாலதான் ஒன்றுதான் உண்மையா இருக்க முடியும். ஒண்ணு, நாம தேவ பிரசன்னத்திலே இல்லை, அதனால நம்ம எப்படி வேணா சபைக்கு வந்துட்டு போலாம். இல்ல, அவருடைய பிரசன்னம் இருக்கிறதா இருந்தால் அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு இருக்கணும். அப்பதான் அது நிற்க முடியும். அதனால ஒவ்வொரு முறை நாம் வரும் பொழுதும் அதை நினைவு கூர்ந்துதான் இந்த சமூகத்திற்கு நாம் வருகிறோம், இல்லையா? அதனால இந்த நாள்ல கர்த்தருடைய பந்தியில நாம் பங்கு கொண்டது மிக மிக what a privilege it is. It is not everyone. கர்த்தரால் இயேசுவானவர் சொன்னாரு, என் பிதா அழைத்தால் ஒழிய ஒருவனும் என்னிடத்துல வர முடியாது. என் பிதா அழைத்தால் ஒழிய ஒருவனும் என்னிடத்துல வர முடியாது. The Father God, even before the time began, He called you and I by name. நம்மை பெயர் சொல்லி அழைத்து He saved us, நம்மை ரட்சித்து He qualified us, நம்மை தகுதிப்படுத்தி இந்த இடத்துல நிறுத்தி இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய அன்பை நாம் எவ்விதமாய் நாம் பாட முடியும்? நாம் இன்று நான் தியானிக்கிறதற்காக நான் எடுத்துக்கொண்டது 2 பகுதிகள். நான் நினைத்தது கர்த்தருடைய வசனத்திலிருந்து மேபி we may not cover both, but at least ஒரு பகுதியாக நாம் பார்க்கணும். ஒன்று, கடந்த கிட்டத்தட்ட ஒரு 4-5 வாரங்களாய் அவிதமாய் ரொம்ப திட்டமிட்டு இப்படிதான் சீரிஸ் பண்ணணும் அப்படின்லாம் பண்ணல. பட் டிஃப்ரெண்ட் men of God, டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் எல்லாம் கொடுத்தாலுமே கடந்த 5-6 வாரங்களாய் நாம் தொடர்ந்து ஆவியானவரை குறித்தும் அபிஷேகத்தை குறித்தும் அதிகமாய் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். நான் அதனுடைய கல்மினேஷனா கிடையாது இது. தொடர்ந்து நாம் எப்பொழுதுமே அவரை குறித்து பேசுவோம். ஆனால் இன்று நான் தியானித்துக் கொண்டிருந்த பொழுது இருதயத்தில் தோன்றினது ஒன்று. இந்த பல வாரங்களில் one phrase, one thing தொடர்ந்து கேட்டிருப்பீங்க. நீச்சலாழம் என்று கேட்டிருப்பீர்கள். அதனுடைய அர்த்தம் தெரியுமா? நீச்சலாழம் என்பது
நீச்சல் ஆழம்னா என்ன, நான் நிற்க முடியாது, அதில் நான் ஸ்விம் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கலாம் நமக்கு. அது உண்மைதான், அதை நான் இல்லைன்னு சொல்ல வரல. இந்த நாளிலே 2 காரியங்களை குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இஃப் பாசிபிள் வில் கவர் 2, அதர்வைஸ் வில் கவர் 1 அண்ட் இன்னொன்று அடுத்த செய்தியில் நாம் பார்க்கலாம். முதலாவது, நீச்சல் ஆழம் என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறது. அதனுடைய அர்த்தம் என்ன, அதனுடைய உண்மையான நேரம். ஃபார் எக்ஸாம்பிள், does it mean that I'm going to be in the spirit 24/7? நீச்சல் ஆழத்துக்கு வரணும் வாஞ்சை எல்லாருக்கும் இருக்கு. எத்தனை பேர் நீச்சல் ஆழத்தில் எப்பொழுதுமே நிற்க போகிறீர்கள்? 24/7 யாரால ஸ்விம் பண்ணிட்டு இருக்க முடியுமா? பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவின் அந்த கிருபையை வரங்களை, இந்த அனுபவத்தை நான் முன்கூட்டியே சொல்லியிருக்கிறேன். ஆரம்ப நாட்களில் சில நேரத்தில் அபிஷேகத்தில் நல்ல செய்தி கொடுத்து விட்டோ அல்லது ஆராதனை நடத்தி விட்டோ திரும்ப வரும் பொழுது ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி டயர்டா இருக்கும். நினைத்து பார்க்க, அதாவது அது வந்து ஒரு அசாதாரணமான டயர்ட்னஸ், அப்நார்மல் டயர்ட்னஸ். நம்ம ஒரு இப்போ எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்தாலோ இல்லை மற்ற அபதமாக இருக்கிற டயர்ட்னஸ் இல்லை. இதை குறித்து என் இருதயத்தில் ஒரு இடரல் இருந்தது. எனக்கு என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறவர், நமக்கு பலவீனத்தின் ஆவியை தராமல் அப்படி அவரை குறித்து சொல்லி இருக்கிறது. ஆனா ஏன் நான் அபிஷேகத்தில் நின்று அபிஷேகத்தில் நிறைந்து ஊழியம் செய்து விட்டு வரும் பொழுது இவ்வளவு டயர்டா இருக்கு? அப்நார்மல் டயர்ட்னஸ். எந்த அளவுக்கு டயர்ட்னஸா இருக்குன்னா, I can't even drive back. வீட்டுக்கு போனோன்னா I won't eat, I can't even I just go and crash to bed, change the dress. ஏன் இவ்வளவு டயர்டா இருக்கு? ஒருவேளை என்னுடைய தகுதியின்மையினால, என்னுடைய பாவங்களினாலே அபுதமா இருக்கு. இந்த இடர்ல வந்து எனக்கு ஆரம்ப காலத்துல ரொம்ப இருந்தது என்னுடைய இதயத்துல. அப்போ ஒரு ஊழியக்காரர் இடத்துல, ஒரு மூத்த ஊழியக்காரர் இடத்துல சொல்லும்போது சொன்னாரு, அவர் இந்த வசனத்தை சொன்னார், நம்ம எல்லாம் மட்பாண்டம், வெறுமையான மட்பாண்டம். கிறிஸ்து இயேசுவின் பரிசுத்த ஆவியானவரின் அளவு கடந்த வல்லமையை நம்மள நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது இந்த மட்பாண்டம் என்ன ஆகும்னு நினைக்கிற? மட்பாண்டம் உடையாம இருக்கிறதே பெரிய விஷயம். உடையாம இருக்கிறதே பெரிய விஷயம். அதை காத்துக்கொள்ளுகிறவர் ஆவியானவர். ஆனாலும் மகனே, மாம்சத்திற்கென்று ஒரு பலவீனம் உண்டு. அதை நம்ம கிறிஸ்து இயேசுவின் சமூகத்துல நித்தியத்திற்கும் நாம் நிற்கிற நிலைக்கு வருகிற வரைக்கும் அந்த மாம்சத்தின் பலவீனத்தை நாம் ஒரு நாளும் அசட்டை செய்ய முடியாது. அதை நமக்கு நினைவூட்டுகிறது தான். நீ எவ்வளோ பெரிய ஊழியக்காரனா இருந்தாலும், நீ எவ்வளோ அபிஷேகம் பெற்ற மகனா இருந்தாலும், எப்படிப்பட்ட தேவனோடு நிற்கிற மனுஷனா இருந்தாலும், அதை நமக்கு நினைவூட்டுகிறதற்காகவே அந்த பலவீனம். இல்லைன்னா நமக்கு என்ன வந்துடும்? My strength. I can withstand the power of God. I can receive and withstand the power of the Holy Spirit என்ற எண்ணம் நமக்குள்ளாய் வந்துவிடக்கூடும். அப்படி வராமல் இருக்கிறதற்காக தான் அந்த பலவீனம் என்று எனக்கு அவர் விளக்கி சொன்னார். அதன் சார்பாகத்தான் அதை குறித்து நான் அந்த எண்ணங்கள் என் இருதயத்தில் வந்த பொழுதுதான் இந்த நீச்சல் ஆழம் என்பது என்ன. இப்போ நீச்சல் ஆழம் வேண்டுமே ஆண்டவரேன்னு கேட்கிறோம். 24 மணி நேரம் நீச்சல் ஆழத்தில் இருக்கவங்க யாராவது ஒருத்தர் கை தூக்குங்க பார்க்கலாம். நம்முடைய மாம்சத்துல 24/7 ஸ்விம்மிங் நம்ம யாரால முடியுமா? நம்முடைய மாம்சத்திற்கு ஒரு பலவீனம். அதனால அண்டர்ஸ்டாண்டிங் தட் ஸ்விம்மிங் டெப்த், அதை ஒரு விஷயம் நாம் பார்க்க போகிறோம். இரண்டாவது காரியம் நாம் பார்க்க இந்த நாளில் தியானிக்க விரும்பினது, பரிசுத்த ஆவியை பெற்றவர்களுடைய அடையாளங்கள் நம்ம பல கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒன்று கொரிந்தியர்ல வந்து அழகாய் பவுல் அப்போஸ்தலர் எழுதி கொடுத்திருக்கிறார். 9 வரங்களை குறித்து சொல்லி இருக்கிறார். அவங்க பாஷைகளை பேசுவாங்க, அவங்க அற்புதங்களை நடப்பிப்பாங்க, அவங்க பிணியாளிகளை சுகமாக்குவாங்க. அது ஒரு விதமான வெளிப்பாடுகள். நான் இரண்டாவது பகுதி சிந்திக்க விரும்புகிறது, தியானிக்க விரும்புகிறது கர்த்தருடைய வசனத்திலிருந்து அபிஷேகம் பெற்றவர்களின் அடையாளம் வேதத்தின்படி என்ன. அந்த 9 வரங்கள் வேற விஷயம். 9 வரங்களுடைய வெளிப்படுத்துதலையும் நம்ம எல்லாத்தையும் பார்க்க முடியாது இல்லையா? ஒருத்தருக்கு பாண்டிய பாஷையின் வரங்களை பார்க்கிறோம், ஒருத்தருக்கு சுகமளித்தலின் வரங்களை பார்க்கிறோம். இருந்தாலுமே நம்மிலே யார், who amongst us can authenticate that this is by the Holy Spirit or this is not? யாராவது ஒருவர் நாம சொல்ல முடியுமா? ஒருத்தரை பார்த்து நாம என்ன சொல்றோம், இவர் அபிஷேகத்தினால இந்த காரியத்தை செய்கிறார், இவர் வந்து அபிஷேகம் இல்லாமல் செய்கிறார். 2 பேரும் ஒரே காரியம் தான் செய்யறாங்க. அது ஆராதனையா இருக்கலாம், போதனையா இருக்கலாம், இல்ல எந்த படிப்பித்தலா இருக்கலாம், எது வேணா, preaching, teaching, worship, எது வேணா இருக்கலாம். Can any of us authenticate what is done by real anointing? இன்றைக்கு அந்நிய பாஷை குறித்து ஏன் பலருக்கு இடரல் இருக்கிறது? அதாவது அந்நிய பாஷை குறித்து பேசின உடனே சொல்லுவாங்க, எவ்வளவு பேர் ஃபேக் பண்றாங்க தெரியுமா? அதை
ஸோ அதுவே பலருக்கு அது இடரலா இருக்கிறது. செசேஷனிசம் பற்றி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அவங்க என்ன சொல்றாங்க? அந்நிய பாஷை, சுகமளித்தல், ப்ராஃபசி, இந்த 3 வரங்கள் மட்டும் நின்று போய்விட்டது. அது அந்த காலத்தோட நின்று போயிடுச்சு. மீதி வரங்கள் மட்டும்தான். தட்ஸ் கால்ட் செசேஷனிசம். கண்டினியூவலிசம் வெர்சஸ் செசேஷனிசம். அவங்கள கேளுங்க, அவங்களோட ஓன் டாக்டரின் சொல்லுவாங்க. ஸோ பேசிக்கலி none of us can authenticate this gifts of the Holy Spirit. யாரும் ரப்பர் ஸ்டாம்ப் கொடுத்து முத்திரை கொடுக்க முடியாது. இதுதான் ஜென்யூவன், இது ஜென்யூவன் இல்ல. எத்தனை பேர் இங்க ஃபேக் பண்றவங்களை பார்த்துருக்கீங்க? ஆல்மோஸ்ட் ஆல் ஆஃப் us. அப்போ வேதத்தின்படி how do we identify? பல வசனங்கள் அபிஷேகம் பெற்ற மனுஷர்களை குறித்து, அவர்களுடைய வாழ்க்கையை குறித்து பல வசனங்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. 2வது பகுதியில் லைக் ஐ செட், if time permits, அதை நாம் பார்க்கலாம். ஏன் தெரியுமா? அபிஷேகம் என்பது நீச்சல் ஆழம் என்பது, நீச்சல் ஆழம் ஒரு சில நேரங்களில் நாம் சென்று வர முடியும். ஆனால் நீச்சல் ஆழத்திற்கு சென்றவர்களுடைய வாழ்க்கை வேறு விதமாக இருக்கும். அவங்களுடைய வாழ்க்கை பழைய விதமாக இருக்காது, மற்றவர்களை போல இருக்காது. இந்த 2 காரியங்களை ஒருமித்து ஒரு செய்தியாய் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். ஆனால் சொன்ன மாதிரி எவ்வளவு முடியுதோ நாம் அதை பகிர்ந்து கொள்ளும். முதலாவது காரியம், இந்த நீச்சல் ஆழம் என்கிற அந்த ஒரு ஃப்ரேஸ் எங்க இருந்து வருதுன்னு தெரியுமா? எசேக்கியேல் 47 இருந்து. எசேக்கியேல் 47 எசேக்கியேல் புத்தகம் முழுவதையும் நீங்க வாசிக்கலாம். எசேக்கியேல் 47 எசேக்கியேல் ஒரு தேவ மனுஷனால அந்த இடத்திற்கு ஆலயத்திற்கு முன்புறத்திற்கு நடத்தப்படுகிறார். அங்கு நடத்தப்படுகிற இடத்துல தண்ணீர் பாய்ந்து ஓடுகிறது. வாட்டர் ஃப்ரம் அண்டர் த த்ரெஷோல்ட் ஆஃப் த டெம்பிள். த்ரெஷோல்டுனா என்ன அர்த்தம்னா, அந்த சபை அந்த ஆலயத்தினுடைய முற்றத்திலிருந்து அதன் அடியில் இருந்து தண்ணீர் புறப்பட்டு வருகிறதை எசேக்கியேல் பார்க்கிறார். ரைட் சைட் ஆஃப் த டெம்பிள், சவுத் ஆஃப் தி சாங்சுவரி, அதெல்லாத்தையும் அவர் டீடைலா சொல்றார். அது மாத்திரமல்ல, தண்ணீர் அவ்விதமாய் பாய்ந்து வருகிறது மாத்திரமல்ல, அந்த தண்ணீர் முதல்ல காலை நனைக்கிறது, அப்புறம் கணுக்கால் அளவு வருது, அப்புறம் முழங்கால் அளவு வருது, அப்புறம் இடுப்பளவு வருது. அதற்கப்புறம் எசேக்கியேலால நீந்த முடியாத அளவிற்கு அந்த தண்ணீர் அவரை ஆட்கொள்ளுகிறது. இப்ப ஏன் அவரால் அதுவும் குறிப்பா அந்த வசனத்துல நிறைய நம்ம மிஸ் பண்ணிடுற ஒரு காரியம் என்னன்னா, எசேக்கியேலுக்கு நீச்சல் தெரியாதா? அதனாலதான் அவர் பயந்துட்டாரா? வேதம் அந்த இடத்துல வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, எசேக்கியேல் could not cross to the other side. எசேக்கியேல் could not cross to the other side என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. எதனால அவரால் கிராஸ் பண்ண முடியல? நீச்சல் தெரியாதனாலயா? எதனால அவரால் கிராஸ் பண்ண முடியல என்பது மிக மிக முக்கியமானது. முதலாவது, அந்த இடத்துல அந்த நதியை குறித்து நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. முதல்ல அந்த நதியோரத்துல நிறைய மரங்களும் செடிகளும் கனிகளும், நிறைய கனி தருகிற மரங்கள் நிறைய அந்த நதியோரத்துல இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நதியை குறித்து சொல்லும் போது இட்ஸ் நாட் அபவுட் பீயிங் இன், இப்போ அந்த நதி மாத்திரமே நோக்கம் என்றால், பரிசுத்த ஆவியானவரின் அந்த பரிசுத்தப்படுத்துதல் மாத்திரமே நோக்கம் என்றால், வேதம் நமக்கு அந்த செடிகளை குறித்தோ கனிகளை குறித்தோ அதை சுற்றி இருக்கிற அந்த நதி பாய்கிற இடமெல்லாம் செழிப்பாயிற்று என்று சொல்லுகிறது. அந்த டீடைல்ஸ் எல்லாம் அவசியமே இல்லையே. வெறும் பரிசுத்த ஆவியானவரை குறித்து இந்த இடத்துல நாம பேசணும் என்றால், தண்ணீருக்குள்ள there are lot of organisms that thrive in the water. ஆனா அந்த கனி தருகிற மரங்களை 2 மரங்களை பிடுங்கி கொண்டு வந்து தண்ணிக்குள்ள நட்டு வச்சீங்கன்னா என்ன ஆகும்? கனி கொடுக்குமா? அதுக்கப்புறம் இல்ல தண்ணிக்குள்ள இருக்கிற 2-3 செடிகளையோ அல்லது 2 மீனையோ எடுத்து கொண்டு போய் நீங்க கரையில போட்டீங்கன்னா என்ன ஆகும்? அது வாழ்க்கையில தாங்குமா? ரெண்டுமே தாங்காது. அதனதின் இடத்துல there are things that are in the river, there are things that are by the side of the river. இரண்டுமே அவரவர் பணியை, அவரவர்களுடைய காரியங்களை they are thriving. அந்த நதி போகிற இடமெல்லாம், அதன் கரைகள் எல்லாம் கனி தருகிற மரங்களாலே நிறைந்திருக்கிறது மாத்திரமல்ல, செழிப்பான ஒரு நதி என்று அதை குறித்து சொல்லி இருக்கிறது. இரண்டிற்குமே பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகள் என்பது அந்த மரங்களின் மூலமாகவும் நடக்கிறது. அந்த ஆற்றில ஜீவனுள்ள அந்த ஆற்றில இருக்கிற சகல மிருக ஜீவன்களின் மூலமாக, அது ஒரு மீனா இருக்கலாம், அந்த கடல்ல இருக்க அந்த ஆற்றில இருக்கிற ஒரு செடியா இருக்கலாம், இரண்டின் மூலமாகவும் நடக்கிறது. சரியா? அதனாலதான் பவுல் அப்போஸ்தலர் சொல்லுவாரு, ஆவியானவர் எல்லாருக்கும் வெவ்வேறு விதமாய் கொடுக்கப்பட்டாலும் ஆவியானவர் ஒருவர் மாத்திரமே, அவர் ஒருவரே, இல்லையா? சோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாய் அது கொடுக்கப்படுகிறது, ஒவ்வொரு வகையில அது கொடுக்கப்படுகிறது. நாம் எல்லாரும் கனி தருகிற விதங்கள் வெவ்வேறு.
நான் முதல்ல சொன்ன மாதிரி கரையில் இருக்கிற மரத்தை எடுத்து தண்ணியில நட்டீங்கன்னா it will not yield its fruit. தண்ணியில இருக்க செடியை எடுத்து கரையில நட்டீங்கன்னா it will not yield its yielding. இரண்டிற்கும் போஷிக்கிறவர் நம்முடைய தேவன். பாருங்க, அந்த எசேக்கியேல் 47:12 யாராவது ஒருவர் எடுத்தால் அதை நாம் வாசிக்கலாம். விருப்பமானது. பாருங்க, இப்போ நம்ம இதை குறித்து நாம என்ன சொல்ல முடியும்? அப்ப அந்த மரம் நீச்சல் ஆழத்துல இல்லாத ஒரு மரம் என்று சொல்ல முடியுமா? நம்ம அதே ஆவியானவராலே போஷிக்கப்படுகிற கனி தருகிற மரமாய் வைத்திருக்கப்படுகிற சங்கீதம் 1:3 நாம் வாசிக்கிறோம். அந்த தேவனை குறித்து, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கும் என்று சங்கீதம் 1:3 நாம் வாசிக்கிறோம். அதே போல யோவான் 17:7 வசனம் 8வது வசனம் எடுத்தன்னா, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் தண்ணீரண்டையிலே நடப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும், இதுதான் முக்கியம், மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். பாருங்க, வேதம் நமக்கு சொல்லுகிறது, ஆவியானவருடைய அபிஷேகம் பாய்ந்து செல்லுகிற இடங்களில பலவிதமான வகையில பலவிதமான மனுஷர்கள் பலவிதமான கனிகளை கொடுக்கக்கூடும். அது ஒரு முக்கியமான அடையாளமாய் அவர் சொல்லுகிறது, நல்ல மழை பெய்கிற செழிப்பான வருஷங்களிலும் நாட்களிலும் நல்ல கனிகளை கொடுக்கிற மரங்கள் நிறைய இருக்கும். அது யாராலே கனி கொடுக்கிறது என்பதை நமக்கு தெரியாது. நான் முதல்ல சொன்ன மாதிரி யாரும் ஆத்தென்டிகேட் பண்ண முடியாது. ஒரு லிட்மஸ் டெஸ்ட் கிடையாது. டெஸ்ட் பண்ணி இது வந்து கரெக்ட், இது வந்து அபிஷேகம், இது அபிஷேகம் இல்லை நம்மளால சொல்ல முடியாது. ஆனால் அபிஷேகம் பெற்ற மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? அது சொல்லுகிறது, உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மனத்தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல் இருப்பான் என்று சொல்லுகிறது. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில சில சமயத்தில் நம்ம சொல்றோம் இல்லையா, என்கிட்ட எதுவும் பேசாத, நான் அப்படியே நான் பொங்கிக்கிட்டு இருக்கேன், இந்த நேரத்தில் ஏதாவது என்கிட்ட பேசிடாத, நான் என்ன சொல்லுவேன் எனக்கே சொல்றமா இல்லையா சில நேரங்கள்ல. பாருங்க, ஆனா வேதம் சொல்லுகிறது, நம்ம கனி தருகிற மரங்கள் எப்படி இருக்கும்னா, அபிஷேகத்துல இருக்கிற நேரத்துல மாத்திரம் அல்ல, நீச்சல் ஆழத்துல இருக்கிற நேரத்துல மாத்திரம் அல்ல. பிரியமானவர்களே, நாம் நீச்சல் ஆழத்திற்கு சென்று வர முடியுமே தவிர, ஒரு நாள் நாம் அவருடைய சமூகத்துல இருக்கிற வரைக்கும் நீச்சல் ஆழத்துல குடியிருக்கிறவர்கள் நம்ம அல்ல. ஏன்னா நம்முடைய குடியிருப்போ இந்த உலகத்துல இருக்கிறது. இந்த உலகத்தின் அதிபதி யார்? சத்துரு. பிரின்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட் இஸ் சேட்டன். பாவத்தின் சமூகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்தார் இயேசுவானவர். பாவத்தின் அதிகாரத்திலிருந்து விடுதலை கொடுத்தார். ஆனால் பாவத்தின் பிரசன்னத்தில் இந்த நாளிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய பரிசுத்த பிரசன்னத்திற்கு நாம் செல்லுகிற வரை பரலோகத்தில் என்ன இருக்குமா? இங்க ஆராதிக்க முடியாதவங்க பரலோகத்துக்கு போகவே முடியாது. ஏன்னா பரலோகத்துல 24 மணி நேரம் என்ன இருக்கும்? அங்க ஜெபிக்கணுமா? பரலோகத்துல ஜெபிக்க வேண்டிய தேவையே இருக்காது நமக்கு. நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கிறவர், கண்ணீர்கள் எல்லாம் அங்க இருக்காது. அங்க போய் நம்ம பைபிள் வசனத்தை வாசித்து நாம தியானிக்கணுமா? The word in flesh will be, நம்முடைய மாம்சமானவர், வார்த்தை மாம்சமாக இந்த உலகத்திற்கு வந்தார், நாம் அவரோடு இருப்போம். வெளிப்படுத்தல 19வது அதிகாரத்தில் அழகாய் வசனம் சொல்லுகிறது, அவர் இரத்த அங்கி தோய்த்த வெண்ணாடை அணிந்திருந்தார், அவருடைய நெற்றியிலே அவர் நாமம் எழுதப்பட்டிருந்தது. அது வசனம் என்பது. அவருடைய சமூகத்திலே நாம் இருக்க போகிறோம். அங்க என்ன இருக்கும்? 24 மணி நேரமும் தூதர்களோடும் மூப்பர்களோடும் இணைந்து நாம் அவரை ஆராதித்து மகிமைப்படுத்திக் கொண்டிருப்போம். ஆமென். அவ்விதமான ஒரு சூழ்நிலையில நாம் இருக்கிற வரைக்கும் நாம் நீச்சல் ஆழம் செல்லலாமே தவிர நீச்சல் ஆழத்துல தங்கி இருக்க முடியாது.
ஏன்னா நம்முடைய மாம்சத்தின் பலவீனம் நம்மை அதனாலதான் அந்த எசேக்கியேல் 47 வாசிக்கிறோம். எசேக்கியேல் தேவ மனுஷன் உடனிருந்து அவனாலே நடத்தப்பட்டாலும் அவனாலே கடந்து அக்கறைக்கு செல்ல முடியல. அதனாலதான் நமக்கு அபிஷேகம் வேண்டும். ஆவியானவர் எதற்காய் நமக்கு வேண்டும் என்றால், இந்த மாம்சத்தின் பிரயாசத்தினால, பரிசுத்தத்தினால ஒரு நாளும் நாம் கடந்து அக்கறைக்கு நம்மால் செல்ல இயலாது. ஆவியானவர் நம்மை கொண்டு போகக்கூடும். அவருடைய கரத்தை பிடித்து அவருடைய அபிஷேகத்தினால அந்த ஜீவன் என்கிற அந்த நதியை நாம் கடந்து நாம் அக்கறைக்கு, அவரிடத்துல ஒரு அழகான சாங் நாம when I stand upon the other shore, நான் அக்கறையில நின்று அவரை போற்றி பாடுவேன். அதை நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறது. நம்ம முதலாவது யோசிச்சு பாருங்க, நீச்சல் ஆழம்ன்றது யாருக்கு முக்கியம்? முதல்ல நீந்துறவங்களுக்கா? நல்ல நீச்சல் தெரிஞ்சவங்களை கேட்டு பாருங்க, they don't care how deep it is. ஏன்னா 10 அடி ஆழத்திலும் 20 அடி ஆழத்திலும் வெவ்வேறு விதமா நீந்த போறாங்களா அவங்க? நான் 10 feet டீப்பா இருந்தா நான் இப்படி நான் நீந்துவேன், 20 feet டீப்பா இருந்தா இப்படி வித்தியாசமா நான் நீந்துவேன் அப்படி சொல்லுவாங்களா யாராவது? நீச்சல் தெரிஞ்சவங்களுக்கு நீச்சல் ஆழத்தை குறித்து கவலையே இல்லை. எந்த ஆழமா இருந்தாலும் நீங்க 4 அடியிலே நீங்க ஸ்விம் பண்ண முடியும், 40 அடியிலே ஸ்விம் பண்ண முடியும் இல்லையா? எந்த ஆழமா இருந்தாலும் அவங்க ஸ்விம் பண்ணுவாங்க. நீச்சல் அறிந்தவர்கள், பரிசுத்த ஆவியானவரை அறிந்தவர்கள் எந்த சூழ்நிலையிலும், பரிசுத்த ஆவியினால அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலும், அதுதான் அந்த வசனம் சொல்லுது, மனத்தாழ்ச்சியான நாட்களிலும் சரி, வறட்சியான நாட்களிலும் சரி, உஷ்ணம் மிகுந்த நாட்களிலும் சரி, அவங்களுடைய கனிகள் மாறிக்கொண்டே இருக்குமா? கொஞ்ச நேரத்துல புளிப்பா கனி கொடுக்குறாங்க, கொஞ்ச நேரத்துல கசப்பா கனி கொடுக்குறாங்க, கொஞ்ச நேரம் இனிப்பா அப்படி அல்ல. எல்லா நாட்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் அவை எல்லாவற்றையும் தாண்டின ஒரு சமாதானம், ஒரு பூரண சமாதானம், ஒரு பூரண வாழ்க்கை, ஒரு பூரண அபிஷேகம் அவர்களிடத்துல இருக்கும் பொழுது எல்லா நாட்களிலும் அப்படி இருப்பாங்க. ஆனால் நீச்சல் தெரிந்தவங்களுக்கு the depth doesn't matter. ஆனா என்ன மேட்டர் ஆகும் தெரியுமா? Do you know what matters to them? Winds and waves, காற்றும் அலைகளும், it matters for those who swim. அதே மாதிரி the tides, that matters. The distance that they need to go, that matters. இன்னொரு வகையில சொல்ல போனா, அபிஷேகம் பெற்றவர்களுடைய கவனமும் சிந்தையும் வேறு இடங்களிலே இருக்கும். நிற்கிறவன் விழுந்து விடாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவங்களுக்கு என்ன தெரியுமா? காற்றையும் அலைகளையும். Several times we think tide and waves are one and the same. Tide and waves are entirely two different things altogether. A wave requires a wind. A tide does not require by wind. காற்று வந்து டைடுக்கு அவசியமே இல்லை. Tide is directly controlled by the gravitational force. ஏன் வந்து for example during full moon daysலாம் high tide னு சொல்றாங்க, whereas மற்ற நாட்கள்ல low tide னு சொல்றாங்க. That's directly related to the lunar cycle, to the gravitational force, high tide and low tide. It's consistent. Tide is consistent. ஆனா waves வந்து, அலைகள் வந்து, it's not consistent. காத்து இருந்தா பெரிய அலை வரும், காற்று இல்லைன்னா அமைதியா இருக்கும். ஒரே இடத்துல, ஒரே சமுத்திரத்துல. ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் அப்படிதான். நம்மை ஆட்கொண்டவர், நம்மை வழி நடத்துகிறவர், அவருடைய frequencyக்கு நாம டியூனா இருக்கும் பொழுது நம்முடைய நோக்கம் எல்லாம் எங்க இருக்கும் தெரியுமா? The tide, the wave, the wind, அதை குறித்தான சிந்தை. ஏன்னா நம்முடைய அடித்தளமோ, நாம் பற்றி கொண்டிருக்கிற, நாம் அறிந்து கொண்டிருக்கிற அந்த நீச்சல் ஆழமோ நம்மை காத்து. அதனால நம்முடைய சிந்தைகள்லாம் வேறு இடத்துல. ஆனா அபிஷேகத்துல இல்லாத, பரிசுத்த ஆவியானவரை, இயேசுவை பெற்றுக்கொள்ளாத அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? The non-swimmers are always worried about the depth. எதை குறித்தாலும் ஒரு பயம் இருக்கும். இது நடந்துருமோ, இப்படி ஆயிருமோ, அப்படி ஆயிருமோ, எல்லாவற்றையும் குறித்து அவங்க 2 அடி தண்ணியில் நின்றாலும் பயப்படுவாங்க. 2 அடி தண்ணியில் நின்றாலும் பயப்படுவாங்க. ஏன்னா அந்த பயம் என்பது அவர்களுடைய இருதயத்துல, ஏன்னா அந்த ஒரு தேவ ஆவியினாலே நாம் பெறுகிற அந்த ஒரு உற்சாகமும் அந்த ஒரு தைரியமும் அவர்களுடைய இருதயத்தில் இருக்காது. அதனால எப்பவுமே ஆழத்தை குறித்து ரொம்ப அதிகமாய் கவலைப்படுகிறவர்கள் இன்னும் நிலைவரப்படவில்லை, கர்த்தரிடத்துல நிலைவரப்படவில்லை என்று நாம சொல்லணும். ஏன்னா ஒருத்தர் பாருங்க, ஒருத்தர் நல்ல அபிஷேகம் பெற்ற ஒரு மனுஷர் 24 மணி நேரம் உங்களை பார்த்து எரிஞ்சு விழுந்துட்டு இருந்தா அவரை பார்த்து என்ன சொல்லுவீங்க? என்ன ஒரு வாழ்க்கை இங்க இப்படி ஒரு மாதிரி இருக்கு, அங்க wouldn't we say that? இல்ல அவர் எப்போ பார்த்தாலும் ஏதாவது பார்க்கறப்ப எல்லாம் நெகட்டிவா அடுத்தவங்களை பத்தி காசிப் பண்ணிட்டு இருந்தா என்ன சொல்லுவீங்க அவரை பார்த்து?
நமக்கு we ourselves know the difference. நம்முடைய அபிஷேகம் என்பது நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும் பொழுது, அதனுடைய வல்லமை பிறருக்கு தெரியும் பொழுது, பாருங்க, the tides only happen in the ocean. ஆனா waves எல்லா இடத்துலயும் இருக்கும். waves வந்து எல்லா இடத்துலயும் இருக்கும். பாருங்க, இயேசுவானவர் சீஷர்கள் படகுல போகும்போது அவர் ரொம்ப அழகா அவ்வளவு ஆழமா அந்த வசனத்தை வாசிச்சிருக்கீங்களான்னு தெரியல. அவர் காற்றை அதட்டி அலைகளை அவிழ பண்ணினார் என்று எழுதியிருக்கும். அலைகளை அதட்டி அல்ல. ஆண்டவர் God does not speak to the effect, he speak to the cause. ஏன்னா அலைகள், காற்று இல்லைன்னா அலைகள் கிடையவே கிடையாது. அவர் காற்றை அதட்டி, that's what, அதுதான் நமக்கு ஆவியானவர் கொடுக்கிற ஒரு அடித்தளம். அந்த சங்கீதம் 78ல அந்த நிலைவரப்பட்டு இருக்கிறது அவரிடத்தில், the steadfast rooting in him. அது அவ்வளவு நமக்கு முக்கியம். ஆனா நீச்சல் தெரிஞ்சாலும் சரி, நீச்சல் தெரியலனாலும் சரி, நீச்சல்ல நீங்க எவ்வளவு பெரிய எக்ஸ்பர்ட்டா இருந்தாலும், எசேக்கியேல் 47 நமக்கு கற்றுக் கொடுக்கிற விஷயம், ஒரு நாளும் சுய பலத்துல நாம் அக்கறைக்கு சென்று சேர இயலாது. அதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். Not by our own strength we will never ever reach heaven. நான் சொன்னேன், this is the table where the grace and mercy come together. The punishment, the condemnation that we deserve, Jesus took it away. And the Son of God, whom we did not deserve, he came down as for us. Mercy and grace coming together. இயேசு சொன்னார், யோவான் 14:6, இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வர முடியாது. எசேக்கியேல் கடக்க முடியல, தானியேல் கடக்க முடியல, நாமும் ஒரு நாடு மாம்சத்துல நாம் அதை கடக்க இயலாது இருக்கிறோம். இயேசுவானவர் வந்தது மாத்திரம் அல்ல, இயேசுவானவர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்றதும் அதனாலே தான். Not only that Jesus came and died and saved us. யோவான் 7:9 யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். யோவான் 7:9 நம்ம முதல்ல பார்த்தோம், இயேசுவானவர் நமக்காய் வந்து பாடுபட்டு நமக்கு ரட்சிப்பை கொண்டு வந்தார்னு. ஆனா அதே இயேசுவானவர் சொல்றாரு, நான் போகிறது நல்லது, நான் போகிறது நல்லது என்று யோவான் 7:39 சாரி 7:39 யோவான் நம்ம வாசிக்கிறோம். அருளப்படவில்லை. அதே மாதிரி யோவான் 16:7 ஒருவர் வாசிக்கலாம். யோவான் 16:7 ஒருவர் வாசிக்கலாம். பாருங்க, 3 வசனங்களை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். முதலாவது வசனம், இயேசு நமக்காய் வந்தார், நமக்காய் பாடுபட்டார், தன்னுடைய ஜீவனை கொடுத்து தன்னுடைய இரத்தத்தினாலே நம்ம மீட்கொண்டார்னு பார்க்கிறோம். இரண்டாவது வசனத்துல யோவான் 16:7 பார்க்கிறோம், நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்துல வரார், அவர் வர மாட்டார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்துல அனுப்புவேன். நான் ஏன் போகிறேன் என்று இயேசுவானவர் விளக்கி சொல்லுகிறார். மூன்றாவது நாம் அந்த வசனத்துல பார்த்தது, இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால பரிசுத்த ஆவியானவர் இன்னும் அருளப்படவில்லை என்று வாசிக்கிறோம். சோ இந்த 3 வசனங்களையும் நாம் தொடர்புபடுத்தி நாம் பார்க்கும் பொழுது 3 different gods நம்ம worship பண்றது இல்ல. We worship one God. We worship one triune God. பிதாவானவருடைய காலம், குமாரன் இயேசு கிறிஸ்துவனுடைய காலம், டிசைபிள்ஸ் அங்க வாழ்ந்தாங்க. நாம் வாழ்கிறது பரிசுத்த ஆவியானவருடைய காலம். ஏன்னா அதனாலதான் உங்களை நான் திக்கற்றவர்களாய் விடேன் என்று இயேசுவானவர் சொன்னார். பரிசுத்த ஆவியானவரை நமக்கு அவர் விட்டு சென்றார். நமக்கு இல்லத்துல நேரம் கிடைக்கும் போது வாட்ச் பாருங்க, யோவான் 16:8-11 வரைக்கும் வாட்ச் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார், உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். நாம் வாழ்கிறது இந்த பரிசுத்த ஆவியின் நாட்களில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குறிப்பா இந்த பேப்டிசம்க்கு சிறு குழந்தைகளை என்னிடத்துல அழைத்து வரும் பொழுது அவங்கள்ட்ட நான் சொல்ற ஒரே வசனம் வந்து எப்பவுமே தான்,
அவங்க வந்து கேட்கும் பொழுது சம்டைம்ஸ் 10 வயசு 11 வயசு 12 வயசுல பசங்க வந்து பிரதர் அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டான் என்று சொல்லுகிறான். எனக்கு அது எப்படின்னு எனக்கு அதை ப்ரூவ் பண்ணுறது, எப்படி அதை ஆத்தென்டிகேட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் அந்த டீனேஜில் இருக்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாம் என்னிடத்துல ஆலோசனைக்காய் அழைத்து வரும்போது அவங்கள்ட்ட சொல்கிற ஒரே ஒரு வசனம் அது மட்டும்தான். யோவான் 16:8 அந்த ஒரு வசனம் மட்டும்தான். 16:8 சொல்லுகிறது, அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். இந்த ஒரு வசனம் மட்டும்தான் அந்த சிறு பிள்ளைகள்ட்ட நான் பேசுவேன். ஏன் தெரியுமா? அதனுடைய காரணம் என்ன தெரியுமா? ரட்சிப்பை குறித்து அவர்களுக்கு முழுமையான அறிவு இல்லாத இருக்கலாம். ஏன்னா ஒரு 12 வயசு பையனை கூப்பிட்டு ரட்சிப்பினுடைய முழுமையை குறித்து அவனுக்கு தெரியுமா? ஆக்சுவலா அந்த பிள்ளை ஒரு சூழ்நிலையில தன்னுடைய இருதயத்திலே இயேசுவை தன் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி வந்து சொல்ல போனா இங்க நம்ம இருக்கிற எல்லாருக்கும் ரட்சிப்பை முழுமை I figured out the whole thing of salvation யாராவது சொல்ல முடியுமா? We cannot. நம்முடைய மரணத்தின் நாள் வரைக்கும் அந்த ரட்சிப்பின் முழுமையை நாம் அறிந்து கொண்டே இருக்கிறோம். We are sanctified day by day until the day of redemption. ஆனா அதே நேரத்துல நம்ம பிள்ளைகளுக்கு யாருக்காவது பாவத்தை யாராவது கற்றுக் கொடுத்துருக்கீங்களா? நீ வந்து அம்மாவுக்கு தெரியாம நீ குக்கி எடுத்தீங்கன்னா அம்மா வந்து கேட்டா நான் எடுக்கலன்னு சொல்லு அப்படின்னு என்னைக்காவது யாராவது வீட்டில் சொல்லி கொடுத்துருக்கீங்களா? இல்ல தம்பியை ஒரு அடி அடிச்சுட்டான் அவன் அழுதான்னா நான் அடிக்கவே இல்லைன்னு சொல்லி யாராவது சொல்லி கொடுத்தீங்களா வீட்டில்? ஆனா எப்படி அதை மட்டும் கரெக்டா சொல்றாங்க? Do you ever teach your children to lie? We don't. நாம பாவம் செய்கிறபடிக்கு நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் சிறு குழந்தை கூட நம்ம பாவம் செய்யறதுக்கு பிள்ளைகளுக்கு, ஆனா எப்படி அது மட்டும் நேச்சுரலா வருது? நான் பிள்ளைகள்ட்ட நான் பேசுறது அந்த வசனத்தை சொல்லி பாவம். Do you understand sin? What is sin? உன்னுடைய பாவம்னா என்ன? நீ எனக்கு அதை குறித்து நீ எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு. பாவத்தை குறித்து அவர்கள் புரிந்து கொண்டார்கள் என்றால் எனக்கு ஒரு ரட்சகர் வேண்டும். ஏன்னா பாவத்தை குறித்து புரிதலே இல்லைன்னா ரட்சிப்பு அவசியமே இல்லை. நான் பாவி என்கிற எண்ணம் இல்லாதவனுக்கு எதுக்கு ரட்சகர், எதுக்கு பாவத்தை மன்னிக்கிறதுக்கு ஒருத்தருடைய ரத்தம்? அவசியமே இல்லை. நான் பிள்ளைகள்ட்ட பேசும்பொழுது, ஏன்னா அந்த வயதுல அந்த பிள்ளைகளால அதை மட்டும்தான் அறிந்து கொள்ள முடியும். அந்த ஒரு தெரிதல் இருந்தால், அந்த ஒரு தெளிவு, பாவத்தை குறித்தான தெளிவு இருந்தால், இந்த உலகத்திற்கும் எனக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா? நான் அவர்களோடு அந்த பாவத்துல கலந்து கொள்ள மாட்டேன். I will not take part in the sin. அந்த ஒரு தெரிதல் அந்த பிள்ளைகளுக்கு இருந்தால், then we can talk to them about salvation. இயேசுவை சார்ந்து எப்படி இருக்கிறது என்று கொஞ்சம் கொஞ்சமா நாம் பேச முடியும். நம்ம பிள்ளைகளோடு நாம் இடைப்பட்டு பேச முடியும். அதனாலதான் தாவீது சொல்லுவார், சங்கீதம் 51:5 சொல்லுவார், என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள். யாரும் நம்ம பிள்ளைகளுக்கோ நமக்கோ பாவம்ன்றதை சொல்லிக் கொடுக்க வேண்டாம். கர்ப்பத்திலிருந்து நம் பாவம் என்பது நம்மோடு பிறந்து வருகிறது. ஆனா ரட்சிப்பு என்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். நான் இப்போ சொல்லுவேன், the God who created heaven and earth stands at the door of your heart and knocks. கதவை உடைச்சிட்டு உள்ள வர மாட்டார். மகனே மகளே நீ எனக்காய் கதவை தர என்று காத்து கொண்டிருக்கிறார். இது இந்த 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 உலகம் என்கிற இந்த நதியில பரிசுத்த ஆவியானவருடைய பலனோடு நாம் கடந்து செல்லுகிறதற்கு நமக்கு இருக்கிற ஒரே வழிகாட்டி பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான். அதனால இட்ஸ் நாட் a redemption is not a matter of skill. நம்முடைய நான் முதல்ல சொன்ன மாதிரி worship, preaching, teaching, that's not, redemption is not a matter of skill. It's a matter of endurance. இறுதி வரை நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். When we endure in what we do, that is when அப்போதான் நமக்கு வந்து ஆண்டவர் நமக்கு அந்த பலன் தருகிறார். இப்ப பாருங்க, sometime we need that supernatural power. அந்த மார்க் 4:31 ஆண்டவர் சொன்னது மாதிரி, அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்போது காற்று நின்று போய் மிகுந்த அமைதி உண்டாயிற்று. எவ்வளவு தெளிவா சயின்டிபிக்கா அந்த வசனம் சொல்லுது பாருங்க. There is no point in நாம கத்துறது, நாம செய்கிறதுல என்ன தெரியுமா? இலைகளின் அலைகளின் இறைச்சலை போன்றது. ஆனா ஆண்டவரோ அந்த அலைகளின் மூலமான காற்றுக்கு கட்டளை கொடுக்கிறார். அவர் ரொம்ப அழகான அந்த வசனம், அதாவது how scientifically it also fits in. அவர் காற்றை அதட்டி
கடலை பார்த்து இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. மார்க் 4:39 நாம் வாசிக்கிறோம். அதனால முடிவு பரியந்தம் நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். நம்முடைய வாழ்க்கையில நாம் முடிவு பரியந்தம் அபதமாய் நிற்க வேண்டும் என்றால் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய உதவி நமக்கு வேண்டும். இப்போ what is the mark of those who live in that kind of spirit? நான் சொன்ன மாதிரி நீச்சல் ஆழம் என்பது நாம் சென்று வருகிற ஒரு தூரம், அங்கேயே தங்கி இருக்கிற ஒரு தூரம் அல்ல, இடம் அல்ல. நீச்சல் ஆழம் என்பது கரையோரங்களில் இருக்கிற நாட்கள் உண்டு, கணுக்கால் அளவு செல்லுகிற நாட்கள் உண்டு, முழங்கால் அளவு செல்லுகிற நாட்கள் உண்டு, இடுப்பளவு செல்லுகிற நாட்கள் உண்டு, நீச்சல் ஆழம் செல்லுகிற நாட்களும் உண்டு. ஆனா எந்த ஆழத்திற்கு நாம் சென்றாலும் இந்த மாம்சத்திலிருந்து நம்ம அக்கறைக்கு சென்று முடிகிறது பரிசுத்த ஆவியானவரால ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில நடப்பிக்க கூடும். அதனால நம்ம எசேக்கியேலை நடத்தின அதே ஆவியானவர் நம்மையும் நடத்த அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். No human is equipped to live at that depth. இப்போ ஒரு சர்ஃபர்ஸை யோசிச்சு பாருங்க, சர்ஃப் பண்ணுவாங்க நல்லா, they conquered the waves என்றெல்லாம் சொல்றாங்க. ஆனா சர்ஃபர்ஸ் எங்க வாழ்றாங்க? கரையில தான் வாழ்வாங்க, கடல்ல வாழ மாட்டாங்க இல்லையா? மீனவர்கள் மீன்ல இருந்து தான் எல்லா போஜனத்தையும் கொண்டு வருவாங்க, கடல்ல வாழ மாட்டாங்க, கரையில தான் வாழ்வாங்க. அதனால முதலாம் அந்த ஒரு காரியம். ஐ திங்க் அடுத்த காரியம் விரைவாய் நாம் பார்த்துட்டு நம்ம தென் ப்ராப்ளி ஐ won't finish today. இப்படிப்பட்ட அபிஷேகத்துல நாம் இப்போ ஒரு நாள் முழுவதும் எத்தனையோ காரியங்களிலே நாம் நடக்கும் பொழுது, அலைக்கழிக்கப்படும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில் கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, எடுப்பளவு, நீச்சல் ஆழம் என்று நாம் செல்லும் பொழுது அவர்களுடைய அடையாளம் எப்படிப்பட்டதாய் இருக்கும்? ஒரு முதல் ஒரு 1-2 அடையாளங்களை மட்டும் பார்த்து நம்ம அடுத்த மெசேஜ்ல நம்ம கண்டினியூ பண்ணலாம். முதலாவது, அவர்கள் வெளிப்பாடுள்ள பிள்ளைகளா இருப்பாங்க. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்கள், பரிசுத்த ஆவியானவராகிய நதியிலே நீந்துகிறவர்கள், பரிசுத்த ஆவியானவருடைய நீச்சல் ஆழத்திற்கு சென்றவர்கள், கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பளவு, அவங்க வந்து பிகாஸ் அவங்களுடைய கால்கள் இன்னும் தரையில பதிந்திருக்கிறது. அவர்களுடைய நம்பிக்கை, அவர்களுடைய உத்தரவாதம் இன்னும் அவர்களுடைய பாதங்களில் இருக்கிறது. ஆனா நீச்சல் ஆழம் சென்று வந்த பிள்ளைகளுடைய அடையாளங்கள் என்ன? முதலாவது, இந்த பிள்ளைகள் ஒரு வெளிப்பாடுள்ள ஒரு டிவைன் ரெவலேஷன். டிவைன் ரெவலேஷன் என்ன? அடுத்தவங்களை பத்தி ரெவலேஷன், அவங்கள பத்தி அவங்க அந்த பாவம் செஞ்சிருக்கிறாங்க, இவங்க இந்த அப்படிப்பட்ட ரெவலேஷன் இல்ல. கிறிஸ்து இயேசுவை பற்றின அதீத வெளிப்பாடுள்ள பிள்ளைகளாய் அவர்கள் இருப்பாங்க. ஏன்னா அதுக்கு மிஞ்சின வெளிப்பாடுகள் எல்லாம் மாம்சத்தின் கிரியைகள். கிறிஸ்து இயேசுவை பற்றின வெளிப்பாடுகள். ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். லூக்கா 2:26 ஒரு தேவ மனுஷனுக்கு சொல்லப்பட்டது, கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டா என்று யாராலே அறிக்கை பண்ணப்பட்டிருந்தது? பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. யாரை குறித்து சொன்னது இது? லூக்கா 2:26 யாரை குறித்து? சிமியோன். யாருனாலே வெளிப்படுத்தப்பட்டிருந்தது அவனுக்கு? பரிசுத்த ஆவியினாலே. நீச்சல் ஆழம் சென்ற பிள்ளைகள் கிறிஸ்து இயேசுவை குறித்து வெளிப்பாடுள்ள பிள்ளைகளா இருப்பாங்க. அவருடைய அன்பை குறித்து ருசித்து அறிகிற, taste and see the goodness of the Lord என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து, அப்படி ருசிக்கிற ஒரு அனுபவம் அந்த பிள்ளைகளுக்கு எப்பவுமே இருக்கும். அதே மாதிரி எபேசியர் 3-5 வரைக்கும் உள்ள வசனங்களை யாராவது, எபேசியர் 3-5 வரைக்கும் உள்ள வசனங்களை யாராவது வாசிக்கலாமா? எபேசியர் 3:3-5 வரை. பாருங்க, பவுல் அப்போஸ்தலர் சொல்றார், குறிப்பா இந்த 3-4 வசனம் பாத்தீங்கன்னா, அவர் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்திற்கு உடன் பங்காளிகளுமா இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். பாருங்க, தேவ ஆவியினாலே நிறைக்கப்பட்டிருக்கிற அந்த மனுஷர்கள்
இயேசுவை குறித்ததான ஒரு விசேஷித்த வெளிப்பாடை பெற்ற ஒரு பிள்ளைகளாய் அவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி 1 பேதுரு 1:12 வசனத்தை வாசிக்கலாம். நம்ம அந்த 9 வரங்களின் வெளிப்பாடுகளை குறித்தே நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோமே தவிர, வேதம் பல இடங்களில அந்த வெளிப்பாடை பெற்ற மனுஷர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று நமக்கு சுட்டி காட்டுகிறது. 1 பேதுரு 1:12 வசனம் நான் வாசிக்கிறேன். நேரம் நமது நிமித்தமே இவைகளை தெரிவிப்பதற்காக தெரிவித்தார் கண்டு அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையாய் இருக்கிறார்கள். பாருங்க, தங்கள் நிமித்தம் அல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினால உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. பாருங்க, சுவிசேஷம் நமக்கு பிரசங்கிக்கப்பட்டது பரிசுத்த ஆவியானவராலே. ஏன்னா இன்று பிரசங்கிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது பரிசுத்த ஆவியானவராலே. நான் எப்பொழுதுமே கேட்பேன், I've asked this question many times. பரிசுத்த ஆவியானவர் யாரோடு இருக்கிறார் என்று கேள்வி கேட்பேன் எப்பவுமே. பரிசுத்த ஆவியானவர் படைக்கப்பட்ட சகல மாம்சம் உள்ள மனுஷரோடும் இருக்கிறார். ஏன் தெரியுமா? அவருடைய வேலை ஒன்றே ஒன்றுதான். அவர்களுடைய வாழ்வின் சூழ்நிலைகளினால, அவர்களுடைய வாழ்க்கையில அவர்களோடு இடைப்பட்டு அவர்களை கிறிஸ்துக்குள்ளாய் இழுக்கிறதற்காய் அவர்களோடு போராடி கொண்டிருக்கிறார் எந்த நேரத்திலும். ஆனா பரிசுத்த ஆவியானவர் யாருக்குள்ள இருக்கிறார்னு கேட்டா அது யார் கூட? ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்கள் மத்தியில். ஏன்னா வசனம் நமக்கு சொல்லும் பொழுது, வாக்களிக்கப்பட்டவர் வரும் பொழுது அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். யாருக்கு உணர்த்துவார்? உலகத்திற்கு உணர்த்துவார். இந்த உலகம் அவரை அறியாதிருக்கிறபடியினால இந்த உலகத்திற்கு அவர் ஒவ்வொரு மனுஷரோடும், அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், யாருமே கர்த்தருடைய மகிமையை நான் காணவில்லை என்று சொல்ல முடியாது. ஏன்? Heaven and earth declare the glory of God. வானமும் பூமியும் கர்த்தருடைய மகிமையை பறைசாற்றுகிறது. மனுஷருடைய வார்த்தையில நீங்க கேட்கலனாலும் அவருடைய படைப்புகளிலே அவரை காண நாம கடமைப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு மனுஷரோடும் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனா அதை ஏற்றுக்கொண்டு அவருடைய சத்தத்தை கேட்டு அதை புறந்தள்ளாதபடிக்கு ஏற்றுக்கொண்டு வருகிறவர்கள், அவர்களுக்குள்ள அவர் வாசம் பண்ணுகிறார். இல்லைன்னா அவர் வெளியில நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறார். எப்போதுமே தட்டி கொண்டிருக்கிறார். நாம அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் என்றால் நம்முடைய இருதயத்துல அந்த சுவிசேஷ வாஞ்சை இருக்கணும். நான் எப்பவுமே சொல்லுவேன், ஆத்தும பாரம் இல்லாத யாருடைய ரட்சிப்பும் கேள்விக்குரியது. ஆத்தும பாரம் இல்லாத யாருடைய ரட்சிப்பும் கேள்விக்குரியது. ஏன்னா பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றிருக்கிறோம். அவர் நமக்குள்ளாய் வாசம் பண்ணுகிறார். அவர் நமக்குள்ளாய் இருக்கிறார்னா நம்மை முதலில் ரட்சித்தார், நம்மை கொண்டு பிறரை ரட்சிக்க வாஞ்சையா இருக்கிறார். அது எப்போ பாசிபிள்னா, நாம் பிறருக்கு சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது, நாம் நம்முடைய வாழ்க்கையில சுவிசேஷத்தை பிரதிபலிக்கும் பொழுது. அபிஷேகம் பெற்ற பிள்ளைங்க, பரிசுத்த ஆவியானவரை பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கை சுவிசேஷ வாஞ்சையுள்ள ஒரு வாழ்க்கையா இருக்கும். சுவிசேஷம் வாஞ்சையுள்ள ஒரு வாழ்க்கையா இருக்கும். இன்றைக்கு நேரமின்மையினால நம்ம இதோட இதை முடித்துக் கொள்வோம். 5-6 அடையாளங்கள் நம்ம எப்பவுமே பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினுடைய அடையாளங்கள்னு அந்த 9 வரங்களை குறித்து மாத்திரமே பார்த்திருக்கிறோம். நாம் ஒரு 6 அடையாளங்கள் இன்றைக்கு ஒன்று தான் நாம் பார்த்திருக்கிறோம். ஒன்று, கிறிஸ்து இயேசுவை குறித்தான மிக சிறப்பான வெளிப்பாடு அவர்களுக்குள்ள இருக்கும். அவரை ருசித்து அறிந்த பிள்ளைகளாக இருப்பாங்க. அப்படி ருசித்து அறிந்தவர்களுக்கு, ஒரு ரெஸ்டாரண்ட் போறீங்க, ஃபுட்டு ரொம்ப நல்லா இருந்தது, யார்ட்டையுமே சொல்லாம அமைதியா இருப்பீங்களா? இல்ல ஃபுட்டு ரொம்ப நல்லா இல்லை அப்படின்னாலும் சொல்லாம இருப்பீங்களா? தயவுசெய்து அங்க போயிடாதீங்க. இல்லைன்னா இன்னொரு ரொம்ப நல்லா இருக்கு, நான் இப்படி இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லை. எவ்வளவு நம்ம அவரை ருசித்து அறிந்த பிள்ளைகளுடைய இருதயத்துல, அவருடைய வெளிப்பாடுகளை கண்ட பிள்ளைகளுடைய இருதயத்துல அந்த ஒரு உத்வேகமும் உந்துதலும் இருக்கும். நான் அவரை பகிர்ந்து கொள்ளணும்,
நான் அவரை குறித்து சொல்லணும். நான் என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய வார்த்தையில, என்னுடைய செய்கையில, என்னுடைய நடக்கையில நான் சொல்லணும். பாவத்தில் இருக்கிற அந்த ஒரு உத்வேகமும் அந்த உற்சாகமும் அந்த அந்த இதுவும் வேகமும் நம்முடைய இருதயத்தில் இருக்கும். அது ஒரு மிகப்பெரிய அடையாளம், மிகப்பெரிய அடையாளம். அது நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் நரகத்தின் அக்கினிக்கு தப்பிச்சுட்டேன், தப்பிச்சா போதும், ஏதோ ஒரு ஓரத்தில் அப்படி நான் ஒரு சந்து பொந்துல நுழைஞ்சு நான் உள்ள நுழைஞ்சிட்டா போதும் பரலோகத்தில், எனக்கு இருக்காது. அப்படி இருக்கிறவங்களுக்கு அது வந்து ஒரு அபிஷேகமே கிடையாது. முதல்ல ரட்சிப்பே கேள்விக்குரியதான். ஆத்ம பாரம் இல்லாத எவருடைய ரட்சிப்பும் கேள்விக்குரியது. இன்றைக்கு நாம் இதோடு எடுத்து நான் சொன்ன மாதிரி அடுத்த மெசேஜ்ல வில் கண்டினியூ. என்னென்ன அடையாளங்கள் இவ்விதமாய் வேதம் நமக்கு காட்டி கொடுக்கிற அடையாளங்கள் என்னென்ன? இப்ப சிமியோனுக்கு பாருங்க, சிமியோனை குறித்து அவ்வளவு தெளிவா பரிசுத்த ஆவியினால சொல்லப்பட்டிருந்தான். நீ மீட்பரை காணுகிற வரைக்கும், மெசியாவை காணுகிற வரைக்கும் அந்த வெளிப்பாடு பாருங்க, அவ்விதமான ஒரு வெளிப்பாடு, கிறிஸ்து இயேசுவின் வெளிப்பாடு, அவருடைய பாடுகளை குறித்த வெளிப்பாடு. அகஸ்டின் ஜெபகுமார் அங்கிள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்க சொல்லுவாங்க, எப்போ அங்கிள் நான் மெட்ராஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், அந்த நாட்கள்ல வீட்டில் வந்து அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, எப்போ உங்களுடைய எப்படி இப்படி ஒரு கீழ்ப்படிதல் உங்களுக்கு வந்தது? How did your such a obedience, இந்த கீழ்ப்படிதல் உங்களுக்கு வந்ததுன்னு கேட்டப்போ அவங்க அதான் சொன்னாங்க, அந்த அறையில அடிக்கப்பட்ட வண்ணமாய் இயேசுவானவர் என்னோடு இடைப்பட்ட பொழுது அந்த காட்சியை கண்ட பிறகு அதுக்கு மேல எனக்கு அடுணும். அவங்க ஒரு உதாரணம் சொன்னாங்க என்கிட்ட, அலெக்ஸ் உட்காந்து பேசிட்டு இருக்கவங்க கிட்ட, இந்த நிமிஷத்துல ஆவியானவர் இருதயத்துல கிளம்பி நீ ஆப்பிரிக்காவுக்கு போனா, நான் ஆப்பிரிக்கா போய் இறங்குனதுக்கு அப்புறம் தான் என் குடும்பத்துக்கே தெரியும். இப்படியே சொன்னாங்க, நான் ஆப்பிரிக்கா போய் இறங்குனதுக்கு அப்புறம் தான் என் குடும்பத்துக்கே தெரியும். ஐயோ இவ்வளவு பெரிய ஊழியத்தை கட்டி வச்சிருக்கிறோமே, ஊழியத்துக்கு என்ன ஆகும்? ஐயோ என் மனைவி தேடுவாளே, ஓ என் பிள்ளைங்க தேடுவாங்களே, எங்க திடீர்னு ஒரு காணா போயிட்டான்னு சொல்லுவாங்களே. சொல்ல போனா உங்ககிட்ட கூட சொல்ல மாட்டேன். மேபி ஒரு நீ டிக்கெட் எடுத்து கொடுக்கணுன்றதுனால உங்ககிட்ட சொன்னா சொல்லுவேனே தவிர நான் உங்ககிட்ட கூட சொல்ல மாட்டேன். ஆவியானவர் சொன்னார்னா நான் கிளம்பி போன அதுக்கப்புறம் இது மாதிரி என்னுடைய வாழ்க்கையில நிறைய நேரங்கள்ல நடந்திருக்கிறது. ஏன்னா அவருக்கு தடையாய் வருகிற எந்த ஒரு துர் ஆலோசனைகளும் என்னை நெருங்காதபடிக்கு நான் எப்படி அப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதல் எனக்கு வந்ததுன்னா, இட்ஸ் ஜஸ்ட் பை ஒன் திங், அடிக்கப்பட்ட வண்ணமாகவே அவரை நான் பார்த்தேன். அதை பார்த்ததுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில there is no other priority in my life. இப்படியே சொன்னாங்க, கிறிஸ்து இயேசுவை குறித்து வெளிப்பாடுள்ள பிள்ளைகள் அவர்களுடைய வாழ்க்கையின் அடையாளம் இதுதான். நல்லதொரு வெளிப்பாடு அவரை குறித்து அவர் நம்ம மத்தியில் இருக்கும். இன்றைக்கு நான் சொன்ன மாதிரி இன்றைக்கு இதோடு நாம முடிப்போம். ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் எதனால நான் இந்த 6 காரியங்களை, அந்த பரிசுத்த ஆவியினாலே தொடப்பட்ட பிள்ளைகள், அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள், நீச்சல் ஆழம் பெற்ற பிள்ளைகள், எதனால இந்த 6 அடையாளங்களை குறித்து நான் தொடர்ந்து நான் பேச போகிறேன் என்றால், ஆவியானவர் என்ன இருதயத்தில் பேசினது ஒன்றே ஒன்று. அவர் என்னிடத்துல இந்த செய்திக்காய் ஆயத்தப்பட்ட பொழுது பேசின காரியம் ஒன்றே ஒன்று தான். நிறைய பேருக்கு அபிஷேகத்தை குறித்ததான இடரல் எதனால தெரியுமா? ஆமா, நானும் ரொம்ப நாளா நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் கிடைக்கவே இல்லை. அதனால முக்கால்வாசி பேர் அபிஷேகத்தை குறித்து நிறைய பேர் வந்து அந்த இடரலாய் பேசுகிறத அவங்கள கேட்டீங்கன்னா, ஒண்ணு அவங்க முயற்சி பண்ணி அவங்க ஏன்னா அவங்களுடைய மைண்ட்ல பிக்சேஷன் பண்ணி வச்சிருப்பாங்க, இப்படி இருந்தாதான் இது அபிஷேகம், அப்படி இருந்தாதான் இது அபிஷேகம், இது சொன்னாதான் அபிஷேகம், இப்படி பேசினாதான் அபிஷேகம், அப்படி எல்லாம் பிக்சேஷன் பண்ணி வச்சிருப்பாங்க. அதனால அவங்க மனம் தளர்ச்சி அடைந்து அதனால வந்து இல்லைன்னே பேச ஆரம்பிச்சிருவாங்க அடுத்த வகையில். ஆனா வேதம் சொல்லுகிறது பல அடையாளங்கள் உண்டு. அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பல அடையாளங்கள் உண்டு. அந்த அடையாளங்களை அடையாளப்படுத்தி காட்டும்படிக்கா இருதயத்துல நான் ஏவப்பட்டதுனால அதனால அதை குறித்து பேசுகிறேன். அதனால இன்றைக்கு இந்த ஒன்றோட முடிக்கலாம். வெளிப்பாடுள்ள பிள்ளைகளாய் கிறிஸ்து இயேசுவை குறித்தான சிறப்பான வெளிப்பாடுள்ள பிள்ளைகளா இருப்பாங்க. அந்த வெளிப்பாடு அவர்களுக்கு கிடைத்திருக்கிறதுனால ஒரு ஆழமான ஆத்தும பாரம் அவர்கள் இருதயத்தில் வைக்கப்பட்டிருக்கும். அவர்கள் சுவிசேஷத்தை வாஞ்சிக்கிற, சுவிசேஷத்தை அறிவிக்கிற பிள்ளைகளா இருப்பாங்க. இன்றைக்கு இந்த ஒரு அடையாளத்தோட நாம முடிக்கலாம். நம்ம மீதி 5 காரியங்களை நம்ம அடுத்த செய்தியில நாம் பார்க்கலாம். எல்லாரும் கண்களை மூடி கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். ஒரு நல்ல பாடல் இருக்கிறது, நானும் அபிஷேக ஒலிவ மரம், உன் ஆலயத்தில் நடப்பட்டவன், உன் பிரசன்னத்தில் வாழ்கின்றவன், உன் அன்பையே நம்புகிறவன். உம்முடைய வசனம்தான் என் தாகம் தீர்க்கு உணவு, உம்முடைய பிரசன்னம்தான்
என் தாகம் தீர்க்கும் தண்ணீர், நீரே என் வெளிச்சம் மீட்புமானீர். வெரி வெரி மீனிங்ஃபுல் and beautiful song. As we sing that, எல்லாரும் கண்களை மூடி, பிரியமானவர்களே, அபிஷேக ஒலிவ மரம் என்று அடுத்தவங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு குறித்து சொல்லப்படல. நாம் ஒவ்வொருவரும் அவ்விதமாய் நிற்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய வசனத்தை நம்ம உணவாய், அவருடைய பிரசன்னத்தை நாம் தண்ணீராய் பருகும் பொழுது நாம் ஒவ்வொருவரும் அவ்விதமாய் எழும்பணும், கிளைக்கணும், கனி தரணும் என்கிற வாஞ்சை தான் ஆண்டவருக்கு நம்மை குறித்து இருக்கிறது. ஒரு ஜெபமா இந்த பாடலை பாடுவோமா? நானும் அபிஷேக ஒலிவ மரம், ஆலயத்தில் நடப்பட்டவன், பிரசன்னத்தில் வாழ்கின்றவன், அன்பையே நம்புபவன். எல்லாரும் ஒவ்வொருவரும் பாடலாமா? ஒலிவ மரம், ஆலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கின்றவன், அன்பையே நம்புபவன். எல்லாரும் எழுந்திருந்து, வசனம் தான் தாகம் தீர்க்கும் உணவு, பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர், வசனம் தான் தாகம் ஆற்றும் உணவு, பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர், நீரே என் வெளிச்சமும் நீருமானி. எல்லாரும் பாடலாம். எங்களை அபிஷேக ஒலிவ மரங்களாய் உம்முடைய ஆலயத்தில் நட்டிருக்கிறீரே ஆண்டவரே. அப்பா, எங்களிடத்துல கனி தேடுகிறீரே ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ரட்சிப்பென்னும் கனி கொடுக்கிற பிள்ளைகளா ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொருத்தரும் அப்பா எங்களுடைய கனிகளை புசித்து பலர் உம்மை அறிந்து கொள்ளவும், பலர் உம்மை ருசித்து பார்க்கவும் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் எங்களை தண்ணீர் பாய்ச்சி நதியோரத்துல வளர்கிற மரங்களாய் பரிசுத்த ஆவி என்ற அந்த நதி பாய்கிற இடமெல்லாம் செழிக்கும் என்று வாசிக்கிறோம் ஆண்டவரே. அபுதமான இடங்களில எங்களை நீர் நாட்டி இருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணி இருக்கிறீர் ஆண்டவரே. சங்கீதம் 1 நாங்க வாசிக்கிறது போல தகப்பனே, இந்த நாளில அபிஷேகம் என்பது பிறருக்குரியது, அப்பா சுவிசேஷம் சொல்லுகிறது என்பது பிறருக்குரியது என்கிற எண்ணங்களை கர்த்தர் மாற்றி போடுவீராக. அப்பா, நாங்கள் ஒவ்வொருவரும் ஒலிவ மரங்களாய் நாட்டப்பட்டிருக்கிறோம். நாங்கள் எங்கள் ஒவ்வொருவரிடத்திலும் கர்த்தர் நீர் கனியை தேடுகிறீர் ஆண்டவரே. கனி தருகிற வாழ்க்கையாய் எங்கள் வாழ்க்கை மாறணும் ஆண்டவரே. தகப்பனே, நாங்கள் கணுக்கால் அளவு பெரும் காலை மட்டும் நனைக்கிற நாட்கள் உண்டு, நாங்கள் கணுக்கால் அளவு செல்லுகிற நாட்கள் உண்டு, முழங்கால் அளவு செல்லுகிற நாட்கள் உண்டு. அப்பா, நாங்கள் இடுப்பளவு நீச்சல் ஆழம் செல்லுகிற நாட்கள் உண்டு. ஆனால் எல்லா நாட்களிலும் ஆண்டவரே, நீர் எங்களிடத்தில் தேடுகிற கனி ரட்சிப்பு. அப்பா தகப்பனே, நாங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு, நாங்கள் பிறருக்கு கொடுக்கிற, பிறருக்கு அறிவிக்கிற அந்த சுவிசேஷம் ஆண்டவரே. அப்பா, நீர் அதை எங்களிடத்துல வாஞ்சிக்கிறீர் ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாளில நீச்சலான அனுபவம் ஒவ்வொருவருக்கும் வேணுமே ஆண்டவரே. அப்பா, உம்மை குறித்தான வெளிப்பாடுகள் ஒவ்வொருவருக்கும் வேணுமே ஆண்டவரே. வெறும் காற்றினால அலைக்கழிக்கப்படுகிற அலைகளை போல அல்ல ஆண்டவரே. அப்பா, உம்முடைய சக்தியினால, உந்துதலினால ஒரு டைட் போல ஆண்டவர், ஒரு கன்சிஸ்டன்சி எங்க வாழ்க்கையில வேணுமே ஆண்டவரே. அப்பா, உம்மை என்னாலும் தியானிக்கிற,
அப்பா உமக்காக என்னாலும் கனி தருகிற, உம்மை என்னாலும் அறிவிக்கிற, நாம் இன்றைக்கு ஆராதனையில நாங்கள் சொன்னது போல உம்மை குறித்து வெட்கப்படாத ஒரு இருதயம் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. கிறிஸ்து இயேசுவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்தும் நான் பெருமை கொள்ள மாட்டேன் என்று சொன்ன பவுல் அப்போஸ்தலனை போல ஆண்டவரே, அப்பா தகப்பனே, உம்முடைய சிலுவையின் மேன்மையை நாங்கள் அறிந்து ருசித்து அதை பிறருக்கு நாங்கள் சொல்லுகிற ஒரு இருதயத்தை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. நாங்க தொடர்ந்து இந்த காரியத்தை தியானிக்கும் பொழுது தகப்பனே, வெறும் வரங்களும் அப்பா வெறும் கனிகளும் மாத்திரம் அல்ல, எங்க முழு வாழ்க்கையும் மாறணும் ஆண்டவரே. நாங்க கனி தருகிற மரங்களாய் நாங்க மாறணும் ஆண்டவரே. ஆலயத்திற்கு வரும் பொழுது அபிஷேகத்தின் வெளிப்பாடுகள் மாத்திரம் அல்ல, எங்களுடைய தினசரி வாழ்க்கையில அலுவலகத்துல இருக்கும் பொழுது அபிஷேகத்தின் வெளிப்பாடுகள், ஆவியானவரின் வெளிப்பாடுகள், நாங்கள் அனுதின வாழ்க்கையில ஓடும் பொழுது தகப்பனை உம்முடைய சத்தத்தை, அந்த மெல்லிய சத்தத்தை எங்க இருதயம் கேட்கணும், எங்க காதுகள் கேட்கணும். அதன்படி நாங்க நடக்கணும் ஆண்டவரே. ஆவியானவரால வழி நடத்தப்படணும் ஆண்டவரே. உங்களுடைய கருத்துக்குள்ளா எங்கள் எல்லாரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. குடும்பத்தின் தேவைகளை உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னென்ன தேவைகளோடு பிள்ளைகள் இந்த இடத்துல வந்திருக்கிறார்களோ, ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. இருதயத்துல இருக்கிற தேவையில்லாத பயங்களை கர்த்தர் விலக்கி போடுவீராக ஆண்டவரே. பல காரியங்களை குறித்த பயங்களை ஆவியானவருக்கு சொல்லுகிறீர் அப்பா. அந்த பயங்களை விலக்கி போடுங்க ஆண்டவரே. பிள்ளைகளை குறித்தான பயம், எதிர்காலத்தை குறித்தான ஒரு பயம், சரீர சூழல்களை குறித்ததான டாக்டர் ரிப்போர்ட்டை குறித்ததான பயம், சகலத்தையும் கர்த்தர் நீர் விலக்கி போடுவீராக. அபிஷேக ஒலிவ மரமாய் எழும்பி நிற்கிற பலனை, திராணியை கர்த்தர் நீர் தருவீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஐயா. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். பரிசுத்த ஆவியின் வல்லமையினால, குமாரன் இயேசுவின் நாமத்தினாலே பிதாவின் பாதங்களில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, நம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசுவின் மனதுருக்கமும் பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்துதலும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் இயேசு. நாம் கரத்தை நீக்கி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை, இயேசுவை நேசிக்கிறேன். அங்கிள் அண்ட் ஆன்டி இந்த ஐ திங்க் 8th கிளம்புறாங்க இல்லையா? ஸோ இந்த ராபினோட பேரண்ட்ஸ் அங்கிள் அண்ட் ஆன்டி ஹேவ் பீன் வித் அஸ். நம்மோட அங்கிள் முன்னாடி வாங்க. வில் ப்ரே ஃபார் போத் ஆஃப் யூ. வாங்க 2 பேர் வாங்க, ப்ரே பண்ணலாம். அவங்க 8ஆம் தேதி புறப்பட்டு அவங்க லண்டன்ல அவங்களுடைய டாக்டர் கிட்ட போறாங்க. போய் அங்கே சில மாதங்கள் இருந்து விட்டு ஸோ அதற்கப்புறம் இந்தியா திரும்பி செல்றாங்க. நான் முதல்ல சொன்னது போல அங்கிள் நாங்கள் இந்தியாவில் சென்னையில் ஒரு ஃபெலோஷிப் லீட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் அங்கே கர்த்தருடைய கிருபையினால அங்கே பிரசங்கிக்கிற ஸ்லாக்கியத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருந்தார். அதனால நாம் எல்லாரும் பீன் a blessing to us. நீங்கள் வந்து இந்த இருந்த நாட்கள்ல எங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறீங்க. தொடர்ந்து நாங்கள் உங்களுக்கு ஜெபித்துக் கொள்கிறோம். எல்லாரும் ஒரு விஷயம் நம்முடைய கரங்களை நீட்டி நாம ஜெபிக்கலாமா? அங்கிளுக்காகவும் ஆண்டிக்காகவும் ஜெபிக்கலாமா? கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த நாள்ல ராபினுடைய பேரண்ட்ஸ் ஆண்டவரே, எங்களோட அங்கிள் ஆண்டி எங்களோடு வந்து அப்பா இந்த சில மாதங்கள் தங்கி இருந்து அப்பா எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் நீர் கிருபை கொடுத்தீரே. அங்கிள் எங்கள் மத்தியில ஊழியம் செய்யவும் கர்த்தர் நீர் கிருபை கொடுத்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதோ இருந்த இந்த நாட்களிலே எங்களுடைய ஜெபத்தை கேட்டு எந்த சரீர பலவீனமும் வராதபடிக்கு கர்த்தர் காத்து கொண்டீரே. உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி, ஆராதனை அப்பா. இன்னும்
இங்கிருந்து புறப்பட்டு லண்டன் செல்லுகிற அந்த வேளையிலும் கர்த்தருடைய பயண கிருபை உடன் இருக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய பயண கிருபை உடன் இருக்கட்டும். செல்லுகிற இடத்திலும் ஆண்டவரே நல்ல பிறருக்கு ஆசீர்வாதமாகவும் கர்த்தருடைய அதிசயங்களை விவரித்து சொல்லுகிற கர்த்தருடைய அந்த ஒரு அபிஷேகத்தோடு கடந்து சென்று அப்பா சுகபத்திரமாய் அங்கும் தங்கி இருந்து அப்பா இந்தியா சென்று சேர கர்த்தர் நீங்க கிருபை கொடுங்க. நல்ல ஆவிக்குரிய நலங்களினாலே நிறைத்திருக்கிறீர். சரீர நலத்தினாலும் பலத்தினாலும் நிறைக்கும்படிக்காய் உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்தியாவில் இருக்கிற அந்த ஊழியர்களை கூட உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் கரம் பிடித்து நடத்துவீராக. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆண்டவரே உம்முடைய நன்மையும் கிருபையும் அவர்களை தொடரட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா உன்னை நான் ஏந்துவேன், தாங்குவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே. நரை மயிர் வரை நீர் செய்கிற தேவன் நீர் ஆண்டவரே. நீர் செய்து உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படிக்காய் அங்களையும் ஆண்டியும் நாங்கள் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் அவர்களை ஜெபத்திலே தாங்கவும் அவர்கள் எங்களை ஜெபத்திலே தாங்கவும் ஒரு குடும்பமாய் இயேசுவின் குடும்பமாய் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். எங்கள் நிச்சயமாக சோதரன் எங்களுக்காக எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. சோதரன் உங்களை கண்டது ரொம்ப சந்தோஷம். கர்த்தருக்கு சித்தமானால் வருகை தாமதிச்சால் நம்ம வண்டியில் பார்ப்போம்.